பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Venue partner We Love Homestay. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. So உங்களுக்கு நீங்க எழுதின பாடல you're very proud of this song. அதில் ஒரு பாட்டு அந்த ஜேர்னின்னு ஒரு பாடல் ஜானு படத்தில் வந்தது. நான் கார்த்திக் நேதா. காலத்துக்கு அப்புறம் கனவே நிற்குமா, எந்த பாட்டு நிற்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாய்ப்பாலும் தண்ணீரும் நிற்கும். வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன். காதல் கப்பல் பாடல் இருக்குல்ல, என் கண்ணு நெருப்பா கோவம், அட நீ என்ன வெறுத்தா பாவம். அப்போ வந்து அந்த பாட்டு ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் ஹிட் ஆன பிறகு காலேஜ் பசங்கள்லாம் அதை பாடுறப்ப வந்து அவங்க லவ்வுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ். வந்து உருகி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சா. கண்ண வீசி ரொம்ப பிடிக்கும். அது பயங்கரமான ஒரு ஆல்பம் சாங்கா வந்தாலும் அவ்வளோ வந்து சூப்பரா எழுதியிருப்பாப்புல. நான் உங்க லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா. மீனிங் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அந்த தாய்க்கு அந்த குழந்தை வந்து ஸ்பெஷலான ஒரு குழந்தை. ஏன்னா அந்த குழந்தை அவன் கையில் இல்லை. கையில் இருக்கிற குழந்தையா இருந்தால் கூட ஒரு 2 வண்ணத்தை குறைச்சி 3 வண்ணம்னு சொல்லிடலாம். பஞ்சவர்ண பூவேன்னு எழுதியிருப்பாரோ, அப்புறம் வந்து 5 வண்ண பூவை எழுதியிருப்பாரோ அப்படின்னு நல்லா அப்படியே. இந்த ஹுக் லைன் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும். அது ரவுடி பேபி சூப்பர் பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் வந்ததுனால தான் அது பெரிய ஹிட். இதை தாண்டி தானே 5 வண்ண பூ வந்திருக்கு, தேன் சுடரே வந்திருக்கு, எழுதா கதை வந்திருக்கு, நிறைய இருக்கு இல்லையா, உருகி வந்திருக்கு. ஹுக்குங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதாவது எப்படின்னா, எங்களுக்கு வந்து கோரிக்கையே வந்து ரீல்ஸில் வந்து இந்த பாட்டு தான் வரணும் எழுதுங்க அப்படிங்கிறப்ப வந்து நல்லா இருக்கு. ரீல்ஸில் வரலாம் அப்படிங்கிறப்பலாம் நல்லா இருக்குது. அப்போ இது எழுதுறதுக்கு நம்மளா டியூன் வந்து ஒரு விடுகதை. ஸோ அந்த விடுகதைக்கான பதில் நம்ம கரெக்டாக அந்த வேர்ட்ஸில் சொல்லிட்டோம்னா அந்த பாட்டோட சவுண்டிங் செட் ஆகிடும், அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, விடுகதையை வந்து கம்போசரோ டைரக்டரோ அவங்க மைண்டில் ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஜென்சி வேர்டு ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன், அதை நீ எழுதுறியான்னு பார்ப்போம். அங்கே தான் வாடிக்கும். பெஞ்சிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணு, ரிஸ் அப்படின்னு ஒன்று கொடு. ChatGPT ஒரு 4 வாரத்தை பார்த்துட்டு அதான் வேணும் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஹலமதி அபிபோ ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்து வர 10 பாட்டு ஹலமதி அபிபோவா தான் வேணுங்கிற அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு சூப்பர் பாட்டு பண்ணுங்கிற தேடலாம் அது மாறிடுச்சுன்னா அது மாறிடும். அவ்வளோதான். எனக்கு கிடைச்ச நிறைய பாடல்கள் வந்து தீயணைப்பு துறை மாதிரி, தீயை பிடிச்சிருச்சு அணைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல வந்து உடனே அணைங்க அப்படின்ற மாதிரி ஐயா எழுதுங்க அப்படிதான். இல்லை நீங்கள் ஒரு சென்டென்ஸ் அழகா பண்ண முடியும். போட்டிங்கன்னா நம்ம என்ன எழுதுறது அதில் இல்லை. இந்த மொழியோட கட்டமைப்பு அப்படி இல்லையே. அப்பதான் நீங்க சொல்ல முடியும். அப்படிங்கிறப்ப வந்து மோகன் ராஜா அவரு கார்த்திக் நேதா முத்தமிழ் வந்தோம் அப்படின்னு அப்படி எழுதலாம். ஆமா, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியும். அப்படி நம்ம சொல்றது வந்து எழுதலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் சில பேர் எழுதுறாங்க நல்லா, பட் சில பேருக்கு வந்து எழுதணுமே எழுதுவாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சிம்பு அவர்கள். ஏன்னா எல்லாரும் ஒரு கவிதை நடையில் பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது அதை உடச்சி எழுதின வெரி லைக் ஃபர்ஸ்ட் ஒரு காய் வந்து இவர் சிம்பு. ஆக்டர் எழுதுறாங்க அப்படின்னா வந்து தனுஷ் சார் பேர் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். அவர் எழுதின பாடல், நான் ஒரு அம்மா பாடல் எழுத போகிறப்ப எனக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்தாங்க. தத்தகாரம்லாம் பயங்கரமாக சிக்கலாக இருந்தாலும் என்கிட்ட எனக்கு கொஞ்சம் வரும். சப்போஸ் மறந்துட்டு இருமிட்டாருன்னா அதுக்கும் எழுதிடுவேன். ஆமாம். lyricist round table இருக்கும் and we have our new gen lyricists and very talented மோகன் ராஜா அவர்கள், விக்னேஷ் ராமகிருஷ்ணன், கார்த்திக் நேதா and முத்தமிழ் அவர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை ரேப் மாதிரி 2025ல உங்களோட ரேப் லைஃப் ரேப் பத்தி பேசுவோம். ஒர்க் ரேப் எப்படி இருந்தது மோகன் ராஜா, நீங்க சொல்லுங்க. ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்தது. குடும்பஸ்தன் வந்தது, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது, ரொம்ப பிடிச்சி ஓடிடிக்கு அப்புறம் வந்து அது நல்லா பேசப்பட்டுச்சு. ஹவுஸ் மேட்ஸ் வந்தது. இது 25 ரொம்ப எனக்கு ரொம்ப லக்கி டேன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல தான் வந்து 24க்கான ஒரு விகடன் அவார்டும் கிடைச்சது. எனக்கு எல்லா கதைக்கு கிடைச்சது விகடனுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. இது அடுத்தடுத்து எல்லா பாடலாசிரியருக்கும் அது ஒவ்வொன்றா கிடைக்கணும்
அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது. விக்னேஷ் 23ல உரி கிடச்சிது. அதை வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓட்டிட்டேன். இன்னொன்று பெருசாக வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த வருஷம் வந்து அமைஞ்சது. இந்த வருஷம் 2 ஆண் பாம்புலேருந்து ஜோடி பொருத்தமும் ஆரோமலையிலேருந்து எப்படி வந்தாயும் நல்ல பிக்கப் ஆச்சு. அப்பா ஓகே இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு இன்னொரு ஒரு வருஷம் ஓட்டிடுவேன்ல. கார்த்திக் நேதா அவர்கள் சொல்லுங்க உங்களோட. 2019 இருந்தே வாழ்க்கை மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பாடல்கள்லாம் நிறைய வெற்றி பாடலும் இருக்கு, மனசுக்கு நிறைவான பாடலும் அமைஞ்சிருக்கு. கவிதைகள் வரப்போற புத்தக கண்காட்சிக்கு வரப்போகுது. இந்த 25ல் எழுதின கவிதைகள் தான் வரப்போகுது. அது என்னுடைய வேறு ஒரு கவிதைகளாக இருக்கும். அதனால 2 பக்கம் இலக்கியமாகவும் பாடலாகவும் மனிதனாகவும் செறிவான ஒரு வருடமாக தான் 2025. வெரி நைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். முத்தமிழ் நீங்க சொல்லுங்க. நல்லா போச்சு. போகும்போதில் கொஞ்சம் இந்த வருஷம் வந்து எஸ்சி சாரோட படம் கூரன் அப்படின்ற ஒரு படம் அவரோட ஒர்க் பண்ணோம். டிஎன்ஏன்னு ஒரு படம் நல்லா ரீச்சான அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அங்கம்மாள்னு ஒரு திரைப்படம், அதில் வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு பாடல் எழுத ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதாவது அந்த படத்தில் வந்து அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலில் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி, அந்த பாடல் எனக்கு இந்த வருஷத்தோட ஒரு மன நிறைவான ஒரு பாடல். அது மாதிரி ஒரு சந்தோஷமா போகுது. என்னோட ஃப்ரெண்டு நேற்றுக்கு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார், அவரோட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்பேரண்ட்லி, அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும் போது, he said one thing first. ஒரு பாட்டு வளர்ந்து வரும் ஒரு கம்போசர் பாடல் பாடி கம்போஸ் பண்ணி உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதி நீங்கள் 2 நம்பர்லேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசார பாராட்டிங்க, யாருன்னே தெரியாமல். ஸோ அதெல்லாம் வந்து நடந்ததே கிடையாது அந்த டைமில். ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. எஃபர்ட் போடுறீங்களா இல்லை நேச்சுரலாக பண்ணுற ஒரு விஷயமா? இது ஆக்சுவலாக நான் திரைப்பட பாடல் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இண்டிபெண்டன்ட்ல அடிப்பொலின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆச்சு. பட் ரிலீஸ் ஆன முதல் நாளே எனக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது. ஸோ எடுத்து பேசும்போது பாட்டு பயங்கரமாக எழுதிருக்கீங்க பிரதர், தமிழ் மலையாளம் மிக்ஸ் பண்ணி எழுத ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ. நான் என் பேர் வந்து விவேகம். ஓகே நானும் ஒரு லிஸ்ட் தான். ஓகே ஐயோ ஆனால் நீங்களாம் என்ன மனுச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ உள்ளே வரதுக்கு முன்னாடியே இங்கே அப்படிதான் இந்த ஃபீல்டில் மட்டும்தான் நான் வந்து இப்போ நான் ஒரு காரில் வரும்போது நான் வந்து 5 பூவை கேட்டு வர முடியும், நான் வந்து கனவே கேட்டு வர முடியும், நான் வந்து காதல் ஒன்று கேட்டு ரசிச்சுட்டு வர முடியும். ஸோ இங்கே மட்டும்தான் அந்த காம்படிஷனுங்கிற விஷயமே இல்லை. என்னை தூங்க வைக்கிறதும் என்னை ரசிக்க வைக்கிறதும் என் பாட்டு இல்லை, இன்னொருத்தரோட பாட்டு தான். ஸோ அந்த பியூட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து இன்னொருத்தரை பாராட்டுறதான் இங்கே சந்தோஷமே. அதே மாதிரி முத்துக்குமார் அண்ணா வந்து என்னோட யாதுமாகி தான் என்னுடைய முதல் படம், முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு புது பாடலாசிரியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது நார்மலாக இருந்திருக்கும். அதில் வர ஒரு 4 லைன் வரும். எல்லையில்லா வானம் என்று என்னை நினைத்திருந்தேன், உள்ளங்கையால் மூடிக்கொண்டாய் மிச்சமின்றி கரைந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப நல்லா எழுதியிருக்கான், இந்த பையன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது எனக்கு அந்த பாடம் தான். எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா கூப்பிட்டு முகம் தெரியலன்னா என்ன வார்த்தை தெரியுது இல்லையா? ஸோ யாராவது நம்ம மனசுக்கு பிடிச்சா பாராட்டிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக அவர் விதைச்சது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் மனசுக்குள்ள. நேத்தா வந்து ஒரு முறை கால் பண்ணி, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த ஜில்லா வெட்டி ஜில்லா பாட்டுக்கு வந்து அண்ணா செம்மையா இருக்கு அப்படின்னாரு. அண்ணனா ஒரு தம்பியா என்ன அண்ணனாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மனசார அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா நேத்தாவை நான் வந்து ரொம்ப வியந்து இப்பயும் பார்க்குறேன், எப்பயுமே பார்ப்பேன். ஸோ அவரு எனக்கு சொல்லும் போது பரவாயில்லையே நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம். அந்த பாட்டு சொல்லியிருக்காரு, தாய்ப்பாலம் தண்ணீரானா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்னா அப்படின்னு இருக்காரு. அப்புறம் சீனிக்காரின்னு ஒரு பாட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி அவரை இன்டர்வியூ பண்ண போகும்போது 5 வண்ண பூவுன்னு எதை வச்சு எழுத சொன்னாரு, எதை வச்சு எழுதினாருன்னு மட்டும் கேளுங்களேன் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டினே ரெடி பண்ணி கொடுத்தேன். இல்லை இந்த மாதிரி ஒரு இதுதான் ஒரு எல்லாருமே ஒரு முத்தமிழ் இருக்காருல, அவர் எப்பயுமே நானும் சரி அவருக்கு கால் பண்ணுவேன், அவரும் எனக்கு எப்பயுமே ஒரு இவர் வந்து நான் பார்த்து அவர் வளர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். கண்ணவீசியிலிருந்து அவர் பெருசா வந்தாரு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு வந்து சித்துக்குமார் மூலியமா தெரியும். ஸோ இவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இண்டஸ்ட்ரியில பார்த்த முதல் செலிபிரிட்டி என்ன தான் இவர்கிட்ட தான் நம்ம ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னொரு லிரிசிஸ்டோட ஒப்பீனியன் வாங்குறது வந்து இதுவரையும் முன்னாடி எனக்கு நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடந்தது அண்ணன்ட்ட தான். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குடா, நீ வேணா பாரு, அடுத்த வருஷம்லாம் நீ வந்து ப்ராப்பராக படத்தில் வந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிரு சொன்ன மாதிரி அடுத்து வரிசையாக படங்கள் வர ஆரம்பிச்சது. எனக்கு அதுதான் முன்னாடி வந்து சகஜமாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து இப்போ நினச்சாப்போ அவர் மோகன்ராஜன் சாரோ இல்லை நம்ம கார்த்திநேத நண்பரோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு பேசுகிறதுக்கு வந்து ஒரு தொலைபேசி இருக்குது, டக்குன்னு மெசேஜ் பண்ணிடலாம், ஈஸியாக ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து அதை பயன்படுத்தி நாங்கள் வந்து ஒருத்தரை பாராட்டிக்க முடியுது. முன்னாடி வந்து என்னை பொறுத்தே அப்படி தான் சொல்லலாம். முன்னாடி உள்ளவங்க பாராட்டக்கூடாது அப்படின்னு நினச்சது இல்லை.
அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேடை கிடைக்கலாம், இல்லைன்னா கடிதம் மூலமா சொல்லலாம், இவ்வளவுதான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு நேத்து திரைப்பாடல் துறைக்குள்ள மட்டும் அது கிடையாது, நம்ம தமிழ் மரபொழி அது உண்டு. ஆற்றுப்படுத்துதல்ங்கிறது வந்து வேற எந்த மரபொழியுமே இல்லாமல் தமிழ் மரபுல மட்டும்தான் உண்டு. ஆற்றுப்படை நூல்கள்லையும் நமக்கு அத்தனை இருக்கு. ஒரு பாணன், ஒரு கவிஞன், ஒரு பாட்டு பாடக்கூடியவன் தான் அரசர்கிட்ட போய் எல்லா பரிசுகளையும் பெற்று போற வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இன்னொரு கவிஞன்கிட்ட போய் டே இந்த மாதிரி அரசு நல்லா கொடுத்துட்டு இருக்கான், எனக்கு நிறைய கொடுத்தான், நீ அங்க போ, உனக்கும் கொடுப்பான். இந்த பண்பு இருக்கு இல்லையா, இது மரபுலேருந்தே இருக்கு. அதை திரைத்துறையில கண்ணதாசன் கொண்டாடி தீர்த்தாரு. நேற்று வந்த ஒரு பாடலாசிரியர் இருந்தால் கூட அந்த பாட்டை கேட்டுட்டு ஃபோனை போட்டு அவர் போய் நேரில் போய் பார்த்து கட்டி பிடிச்சி கதறிலாம் அழுதுருக்காரு கண்ணதாசன். அதற்கு அடுத்து வந்து அடுத்த தலைமுறையும் அப்படி தான் இருந்தாங்க. முத்தண்ணா, நம்ம மோகன்ராஜ் சொன்ன மாதிரி முத்தண்ணா வெளியே சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்த பையன் எழுதிக்கிட்டு இருக்கான், சிறப்பாக வருவான்னு. அப்படி ஒருத்தருக்கும் அப்படி தான். நம்ம முத்தமிழ் தோட நிறைய பேர்கிட்ட பார்த்தா சொல்கிறாப்புல இல்லைங்களா. இதே ஒரு பண்புன்னு நான் பார்க்குறேன். இந்த தமிழ் மரபு, இந்த பண்பாடு நமக்கு கொடுத்த ஒரு உயரிய பண்பு. அது கலைஞர்களாகி நம்மகிட்ட தான் இருக்கணும். முதல்ல நாம தான் எக்ஸாம்பிள்ஸா இருக்கணும். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற மாதிரி அந்த தமிழ் கவிஞர்களுக்கு அதே பண்பு இருக்கும்ல, நம்ம ரத்தத்துல இருக்கு. ஆமா, அதனால அண்ட் அவர் விவேக் சார் பத்தி சொன்னனால அவர் ஆக்சுவலி இந்த இன்டர்வியூக்கு வரதா இருந்தது. அண்ட் அவர் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐயோ இவங்களாம் வராங்களா, நான் இதை மிஸ் பண்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு he was ஃபீலிங் பேட், நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால சொன்னேன். இப்போ வந்து இந்த ஹுக் லைன் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும். அது அவர் எக்ஸைட் ஆயிட்டாரு. ஸோ எல்லாருக்கும் தெரியும். அது முன்னாடிலாம் கிடையாது. முன்னாடி அழகா ஒரு 2 சரணம் இருக்கும், அது ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ மாறிடுச்சு. ஐ மீன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற வேண்டியதா. இப்போ அது பிரச்சனை கிடையாது. பட் இது ஃபோர்ஸ் பண்றாங்களா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது பண்ணணும்ன்ற தோணாது நம்ம எழுதும் போது. பட் அதை எப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க உங்களை, ஒரு சம்டைம்ஸ் உங்களுக்கு அது எழுதணும்னு தோணுமா? ஸோ அது உங்களுடைய ஒப்பீனியன், அபிப்பிராயம் சொல்லலாம். கண்ணதாசன் ஐயா இருக்கட்டும், வாலி ஐயா பீரியட்ல பார்த்தீங்கன்னா பாடலாக தான் பார்க்கப்பட்டுச்சு. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு மைதானத்தில் 10 பேர் தான் விளையாண்டாங்க, 10,000 பேர் வெளியிருந்து பார்த்தாங்க. இப்போ 10,000 பேரில் பாதி பேர் உள்ளே விளையாடுறாங்க, 10 பேரோ 20 பேரோ தான் வெளியிருந்து பார்க்குறாங்க. அப்போ நான் கத்துனா தான் யாராவது தெரிய வேண்டியதாக இருக்குது. இவன் நல்லா கத்திருக்கான், பாடுறானா இல்லை கத்துறான். இப்போ விரும்பி பார்க்குறத விட திரும்பி பார்க்குறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது இல்லை. அதனால அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதையே நோக்கி போகும்போது பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திக்க போறோங்கிறது தெரியும். ஆனா இப்ப இருக்கிற இந்த நிமிஷ வாழ்க்கை தானே நமக்கு பெருசா தெரியும். அப்படி போய் ஓடுற ஓட்டத்துல நாங்களும் மாட்டுறோம். நாங்க மட்டும் மாட்டல, அவங்களும் மாட்டிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இப்ப வந்து ஹூக் அப்படின்னு சொல்லணும். ஆமா ரைட்ல சில நேரம் டியூனாவே அமைஞ்சிரும், வார்த்தை ஈஸியா வந்துடும். சில நேரம் டியூன் வேற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னடா எழுதுறதுங்கும் போது அவங்க வார்த்தையாவே ஹூக்கா கேட்கும்போது தான் பிரச்சனை வரும். டியூனும் ஹூக்கா இருக்கணும், அது அவருக்கு தெரியல அப்படின்னு யோசிப்பேன். இப்போ ரவுடி பேபி சூப்பர் பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் வந்ததுனால தான் அது பெரிய ஹிட். இது எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல் தான், அமைகிறது தான். அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி, நான் அந்த காலகட்டத்தை வச்சு சொல்றேன், அதனால சொல்றேன். இது வந்து இதை தாண்டி தானே 5 வண்ண பூ வந்திருக்கு, தேன் சுடரே வந்திருக்கு, எழுதா கதை வந்திருக்கு, நிறைய இருக்கு இல்லையா. உருகி உருகி வந்திருக்கு. அவரோட இப்ப எழுதுனா அந்த பேரை சொல்ல மறந்துடும், அங்கமால செண்டி பூவே சூப்பர் பாட்டு. சித்ரா மேம் அவ்வளோ அழகா பாடினாங்க. சூப்பர் வார்த்தைன்னு சொல்லி யாரா எழுதுனப்ப நம்மால் ஓ சூப்பர்ரா இவர் எழுதியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால எதையாவது திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக வருற ஒரு விஷயம்தான். ஆனா அதை தாண்டியும் நல்ல பாடல்கள் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹுக்குங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதாவது எப்படின்னா இல்ல உண்மைதான். இப்போ ஏன்னா பாட்டுனா இப்போ இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து வார்த்தைகள் பிடிங்க அப்படிங்கிறப்போ இது ஒன்று பண்ணிடுங்க. எங்களுக்கு வந்து கோரிக்கையே வந்து ரீல்ஸில் வந்து இந்த பாட்டு தான் வரணும், அந்த அந்த பஞ்ச் லைன்ஸ் மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறப்ப வந்து நல்லா இருக்கு. ரீல்ஸில் வரலாம் அப்படிங்கிறப்பெல்லாம் நல்லா இருக்குது. ரைட் ஓகே நான் வருமே அப்படிங்கிறது ஒன்று. அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எப்படியாவது ஒன்று பிடிச்சிருங்க, மற்ற நீங்கள் என்னவெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லைன்னா மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு ஆனால் அவங்க சொல்லாட்டியும் புரிஞ்சிடும். இப்படிங்கிறப்ப வந்து அப்போ இது எழுதுறதுக்கு நம்மளா, டைட்டில் கார்டு போடுறதுக்கு நம்மளா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எழுதுறது நல்லா இருக்கு, கேட்குறப்ப ரீல்ஸ் நம்ம பாட்டெல்லாம் ஓடுறப்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள வந்து இந்த ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஹூக் லைன் பிடிங்க சார், அந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படியாவது பிடிங்க சார், ஃபர்ஸ்ட் லைன் பிடிச்சிருங்க, அதுதான் உங்களோட எய்மாவே இருக்கு. பாட்டு எழுதுங்கிறதுலாம் இல்லை, பாட்டுங்கிறது வந்து பாட்டு எழுதுங்க இல்ல, படத்துக்கு ஒரு பாட்டு மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணுங்க.
இப்படிதான் இது ஒரு படத்துக்கு ஒரு விளம்பரம் வேணும் அப்படின்ற மாதிரி அது வந்து நம்ம பாட்டு இருக்கணும், அந்த பாட்டுல வந்து ஒரு ஹூக் லைனா இருக்கணும் அப்படிங்கிறது. பட் அதை பயன்படுத்தி தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுல உள்ள நெருடல் மட்டும் நான் சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம ஒரு தமிழ் இசை மரபு எடுத்துக்கோங்க, திரை இசை மரபை. எம்எஸ்வி அவர்கள் காலகட்டத்தில் கேமி மகாதேவனவங்களாம் கர்நாடக இசையும் அல்லது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கையும் எடுத்து அந்த இன்ஸ்பிரேஷனில் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வேறு. ரஹ்மான் வந்த வரைக்குமே அந்த ஸ்ட்ரக்சர், ரஹ்மான் டீமே கூட ஒரு சூஃபி கல்ச்சர் ஒன்று கொண்டு வந்தார். நம்ம இந்திய அல்லது பழங்குடி இசையினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவர் கொண்டு வந்தார், வித்யாசாகர் உட்பட. ஆனால் கடந்த ஒரு 15 வருடமாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம தமிழ் இந்தியாவுக்குள்ள ரொம்ப அதிகம். இன்னைக்கு இருக்கிற இசை ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, நம்ம டியூன் ஸ்ட்ரக்சர், அது வெஸ்டர்ன் மாடர்ன் ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அங்கே தான் அந்த ஹூக் கல்ச்சரு, ஒரே வேர்டே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது, சாங் முழுக்க ஒரே ஃப்ரேஸ் ரிப்பீட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் கம்போசர்ஸும் அதை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பாட்டுமே உலக அளவில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இது கம்போசர்ஸையோ இல்லை எழுதக்கூடியவங்களையோ இல்லை இயக்குனரையோ யார் மேலேயும் தப்பு கிடையாது. இந்த காலகட்டம் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயுமே நம்ம ஆகச்சிறந்த வரிகளை, தமிழ் வரிகளை தர முடியும். அதற்கு கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு சண்டை கண்டை போட்டு எதையோ ஒன்று பண்ணி தான் பண்ணணும். அது அந்த வேர்ஸ் கோரஸ் வேர்ஸ் அப்படின்றப்ப அந்த ஹூக் லைன் அதுல இருக்குல்ல ஸ்பெஷலா, அந்த ஸ்ட்ரக்சரோட பிரச்சனை தான் அது. அந்த மோகத்துல பாடல்கள் நம்ம இப்போ அமைக்கிறதுனால வேற வழி இல்லை. அதே மாதிரி தான் நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் திணிக்க வேண்டிய வேலையும் இருக்கும். அதை கொஞ்சம் அதை இப்போ நண்பர் சொல்றது என்ன பிரச்சனையா வருதுன்னா, இப்போ தமிழ் திராவிட மொழி குடும்பங்களுக்குன்னு ஒரு ஓசை நயம் இருக்கு, ஒரு ஒளி நயம் இருக்கு இல்லையா. இந்திய மொழி குடும்பங்களுக்கு ஒன்று இருக்கு. இந்தோ ஆரியன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் சொல்லுவோம், அரபிக் லாங்குவேஜ் சொல்லுவோம். இது எல்லாருக்குமே ஒலிகள் வேற. இப்போ நம்ம வெஸ்டர்ன் அல்லது அரபிக் இசையா கேட்டு கேட்டு ஒரு கம்போசர் அதை மாதிரியே ஒன்று தமிழில் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு நீங்கள் வைக்கும்போது நீங்கள் அது மாதிரியான ஒலி குறிப்புகளோடு எழுதினால் மட்டுமே தான் அந்த சவுண்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த மொழி வந்து வெளியே போயிடுது. அந்த சவுண்ட் எனக்கு கிடைச்சா போகுதும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே கம்போசர்ஸ் வந்துடுறாங்க. அப்போது இப்போது இந்த அசிலி பிசிலின்னு ஒரு வார்த்தை எப்படி இங்கே வருது அப்படின்னா, அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு பாடல் அந்த மாதிரியான ஒளி இருந்த பாட்டு அவர் கேட்டுப்பார். இப்போ நமக்கு அந்த ஒளி தான் வேண்டும் அப்படின்னு கம்போசர்ஸ் அடம் பிடிச்சி நிற்பார். நம்ம தமிழில் அப்படிக்கான ஒளிகள் இருந்தால் நம்ம எழுதிடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு கண்ட வார்த்தையை போட்டு இப்படி தான் அந்த ஹூக்குங்கிறது வந்து ஒரு அர்த்தமற்று ஆனால் ஹிட் ஆகிறதுக்குரிய இடத்துக்கு வர்றது என்னென்னா, அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான். ஆனால் ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், ரஹ்மான் சார் ஆகட்டும், அவங்க வெஸ்டர்ன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனாலுமே அவங்களோட டியூனோட கம்போசிஷன்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஃப்ரேஸ் கம்போசிஷன் எல்லாமே இந்தியனைஸ்டாக தான் இருக்கும். இந்த சிக்கல்லாம் இருக்கிறதுனால இது எங்களுக்கு புரியறதுனால யார் மேலேயும் குறை சொல்லிக்கிறது இல்லை. நீ எவ்வளோ தானே கேட்குறவா, நாங்கள் எழுதிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஹூக்கையும் நாங்கள் மெனக்கிட்டு எழுதிட்டு தான் இருக்கோம். இது குறையா சொல்கிறதுக்கு இல்லை. அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, நான் ஒரு பாடல் எழுதுறதை எப்படி பார்ப்பேன்னா, அது வந்து டியூன் வந்து ஒரு விடுகதை. ஸோ அந்த விடுகதைக்கான பதில் நம்ம கரெக்டாக அந்த வேர்ட்ஸில் சொல்லிட்டோம்னா அந்த பாட்டோட சவுண்டிங் செட் ஆகிடும், அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, விடுகதையை வந்து கம்போசரோ டேரக்டரோ அவங்க மைண்டில் ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஜென்சி வேர்டு ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன், அதை நீ எழுதுறியான்னு பார்ப்போம். அங்கே தான் வாடிக்கை. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பாடல் எழுத போனாலும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சொல்லும் போது இந்த மாதிரி இது ட்ரெண்ட் ஆகிடணும், இந்த மாதிரி ஒரு ஹுக் வேர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போலாம் என்னன்னா ஓப்பனாக அந்த வன்மத்தை கைகிறது. அந்த பாட்டுக்கு எவ்வளோ ப்ரமோட் பண்ணாங்கன்னு தெரியுமா? 40 லட்ச ரூபாய்க்கு பண்ணாங்க. எனக்கு தெரியும், போன வருஷம் பெரிய ஹிட் இந்த பாட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணுவீங்களா? இல்லை நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் நீங்கள் அவ்வளோ அந்த மாதிரி ஒன்று எழுதிட்டீங்க. என்ன பாட்டு எழுதினாலும் அதை ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணியா காதுக்குள்ளே உட்காந்து இப்போலாம் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிற ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு நீ தான் ரிலீஸ் ஆகிருக்கும், 72 பேர் ரீல் பண்ணியிருப்பாங்க. எப்படா 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் வந்து ஸ்டுடியோ செட்டப்ல எல்லாம் ரீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே ப்ரீ பிளான்டா எல்லாருக்குமே தேவை. ஒரு நல்ல பாட்டு பண்ணுறோன்னா அதை கொண்டு போய் ஆடியன்ஸோட காதில் சேர்க்கணுங்கிறது எல்லாரோட ஆசையும் தான். ஸோ அந்த ஹுக் கல்ச்சரில் மாட்டிக்கிட்டதுனால அவங்க அந்த ரீல் ஆடணும், அதுக்கு நீ எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டி வச்சு சாட்டையில் அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஹுக் வேர்டே ரொம்ப தமிழ் வார்த்தையாக வந்துட்டா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அவங்க மைண்டில் வந்து ஒரு ஜென்சி வேர்டு. ஆக்சுவலாக ஜென்சி பீப்புள் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஜென்சி பீப்புள் மெச்சூர்டாக இருக்கிறதுனால தான் தேன் சுடர் ஹிட் ஆச்சு. ஜென்சி பீப்புள் மெச்சூர்டாக இருக்கிறதுனால உரி ஹிட் ஆச்சு. இது அஞ்சு வண்ண பூவை ஹிட் ஆச்சு. அவங்க நல்ல லிரிக் இருந்தால் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதப்பா, அவங்களுக்கு இப்போ பெஞ்சிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணு, ரிஸ் அப்படின்னு ஒன்று கொடு. இல்லையா அவங்க நல்லா தான் கேட்குற, நீங்கள் தான் ஏன் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் சாட் ஜிபிடி ஒரு 4 வார்த்தை பார்த்துட்டு அதான் வேணும் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இல்ல இப்போ பழைய விஷயங்கள் நிறைய ட்ரெண்ட் ஆகுற மாதிரி ஐ திங்க் இதுவுமே திரும்பவும் வரும், விரும்பி எல்லாரும் அது வேணும்னு சொல்லி கேட்கிற ஒரு காலம் வரும் அப்படின்னு நான் 4 நல்ல பாட்டு 100 மில்லியன் ஓடிடுச்சுன்னா அதை தேடி வந்துருவாங்க, அவ்வளவுதான்.
இப்போ ஹலமதி அபிபோ ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து வர 10 பாட்டு ஹலமதி அபிபோவா தான் வேணுங்கிற அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு சூப்பர் பாட்டு பண்ணுங்கிற தேடலாம் அது மாறிடுச்சுன்னா அது மாறிடும், அவ்வளவுதான். அண்ட் ரஹ்மான் சார் பத்தி சொன்னதால அந்த அஞ்சு வண்ண பூவேயோட ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அஞ்சு வண்ண பூவே உடைய மீனிங் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, அதே உருவான விதம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அந்த டியூன் கேட்டவுடனே ஒரு ட்ரிக் ஆகும், சுச்சுவேஷன் மைண்டில் இருக்கும், அப்படியே வெடிக்கிறது தான். எனக்கு சிந்திச்சு அப்படி இல்லைல்ல, அப்படி தான் அந்த அஞ்சு வண்ண பூவே. அந்த தாய்க்கு அந்த குழந்தை வந்து ஸ்பெஷலான ஒரு குழந்தை. ஏன்னா அந்த குழந்தை அவன் கையில் இல்லை, தேடிக்கிட்டு இருக்கா. கையில் இருக்கிற குழந்தையா இருந்தால் கூட ஒரு 2 வண்ணத்தை குறைச்சி 3 வண்ணம்னு சொல்லிடலாம். அம்மா கிட்ட இல்லாத அல்லது பிடிச்ச ஒருத்தங்களோட இல்லாத தொலைஞ்சு போன ஒரு குழந்தையா இருக்கிறதுனால அந்த குழந்தைய விழிக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக விழிக்கலாமே. அவர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படிலாம் நம்மலாம் யோசிச்சிருப்போம்ல. அப்போ வந்து அந்த பாட்டு நினைக்கிறப்ப பஞ்சவர்ண பூவேன்னு எழுதியிருப்பாரோ, அப்புறம் வந்து 5 வண்ண பூவை எழுதியிருப்பாரோ அப்படின்னு நான்லாம் அப்படியே இது அப்படி போக வேணாம், தமிழ் எழுதுன்னு சொல்லிட்டு அப்படி எழுதியிருப்பாரோன்னு நானா. நாட்டார் மரபுல நம்ம நாட்டார் மரபே அப்படிதான். நீங்க நாட்டார் மரபுல இருந்து தான் அந்த பாணர் மரபுல இருந்து தான் செவ்வியலே வந்துச்சு, செவ்வியலான தமிழே அப்போ வந்துச்சு. அந்த செவ்வியல் தமிழுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயே தான் நாட்டார் தமிழினுடைய அந்த விஷனே இருக்கும். ஊரில் இருக்கிற கிழவிங்க பாடுற அந்த இந்த ஓமைகள்லாம் இருக்குல்ல, உருவங்கள்லாம், அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கனாலும் அப்படி வராது. ஆமாம், இப்போ எள்ளு பூ நாசின்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் படிக்காத பிள்ளைக்கு எப்படி தெரியுது அது இல்லையா? அப்போ அந்த மரபில் நம்ம இருக்கிறதுனால நம்ம ஊர்லேருந்தே வந்தோம், அப்படி ஃபோக் மைண்டு தானே இருக்கு உள்ள. என்னதான் சட்டை போட்டு தெரிஞ்சாலுமே இந்த ஊர் நாட்டு தான். நிறைய படிப்பீங்கல்ல நீங்க? நான் படிக்கிறது உண்டு. நிறைய படிக்க புது வார்த்தைகள் நிறைய நாலேஜ் வரும் அப்படின்னு எப்பவுமே அது ஹெல்ப் ஆகும் இல்லையா? ஒரு வார்த்தைகள் செகண்டரியா ஒரு ஹெல்ப் பண்ணும். அது எழுத பொறுத்த வரைக்கும் மொழி ரொம்ப வாகனம் தான். அந்த உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உணர்வுக்குள்ள நம்ம போய் அடையும் போது தான் அந்த கதாபாத்திரத்தினுடைய உணர்வு நமக்குள்ள கடத்தப்படும் போது பிரிட்டு அதுவாக வந்துடும். நம்ம அந்த ஒரு சில சொற்களை நம்ம வாழ்நாளில் எங்கேயுமே படிச்சிருக்கவும் மாட்டோம், எங்கே கேட்டிருக்கவும் மாட்டோம், அது நமக்குள்ளேருந்து வந்திருக்கும். அது எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழல் ஏற்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய தாக்கம் தான். அந்த அந்த கதாபாத்திரம் தேடிக்கிட்டே இருக்கு, எங்கே என் குழந்தைய காணுமே, குழந்தை எங்கேயோ நல்லா இருக்கணுமேன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த தாய் நமக்குள்ளே போகும்போது இல்லை, அவள் கொடுக்குற வார்த்தை தான் அந்த 5 வண்ண பூவே. அது நம்ம பேரை போட்டுக்கிட்டு நம்ம காசு வாங்கிட்டு போக வேண்டியதுதான். எல்லா பாட்டுக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. சோ உங்களுக்கு நீங்க எழுதின பாடல யூ ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் தி சாங். எனக்கு அது ஒவ்வொரு பாட்டு எழுதும் போதும் அந்த அந்த இதோட தான் எழுதுவேன். ஆனால் சில பாடல்களில் எழுதுகிற நானே வெளிப்படுறதுன்னு ஒன்று இருக்கு. அதுக்காக தான் எழுதுறதும் நான் கவிதைகள் எழுதுறதும் அதுக்கு தான், கட்டுரைகள் பாட்டு எழுதுறதுமே எங்கேயாவது ஒரு எழுதுகிற டைமில் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒருத்தன் வெளிப்படுவேன். அதை பிடிச்சிக்கிறதுக்காக தான். அது எங்கேயோ வாழ்க்கை முழுக்க அது எழுதிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கலாம். இவன் தான் கார்த்திக்கே தெரியறது இருக்கு இல்லையா? அப்படி எனக்கு அமைஞ்ச பாட்டு ஒரு கொஞ்சம் குறைச்சலான பாட்டு தான். அதில் ஒரு பாட்டு அந்த ஜேர்னின்னு ஒரு பாடல் ஜானு படத்தில் வந்திருந்தது. லைஃப் ஆஃப் ராமோட இன்னொரு வருஷம். ஆமா. அதை எழுதும் போது எனக்கு மனசுக்கு ஓகே, நாம ரத்தம் சதையமா வெளிப்பட்டிருக்கோம். எந்த கனெக்ட் பண்ணீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது இப்போ எனக்குள்ள அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம யாரு அப்படிங்கிறது, நம்ம எதையோ நாமன்னு நினச்சிட்டு அந்த அந்த ஃபால்ஸ் பிலீஃப்லேயே லைஃப் முழுக்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாமளா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ள அரைஸ் ஆகும் போது அது தேடி மண்டை போகும்போது தான், அது தேடும்போது தான் கவிதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, இசை கேட்கறது, படிக்கிறது, பிற மனுஷனோட பகிர்ந்துக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, இது எல்லாமே அந்த தேடலினுடைய ஒரு விளைவாக தான் இருக்குது. அப்படி அந்த பாட்டுமே என்னென்னா, அந்த பாட்டும் அப்படி தான் கேட்குது. ஒரு கேமரா வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலுமே அந்த கேமரா வச்சுக்கிறது அவனுடைய கருவி, அது அவனோட தொழில். ஆனால் அவன் யார்? அந்த கேமரா வழியாக உன்னை பார்க்குறானே அவன் யாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பாட்டுக்குள்ளே. அதை எழுத போய் தான் ஓரளவுக்கு கார்த்திக் நேதா இப்படி ஒரு ஆள் தான் போல அப்படின்ட்டு. இன்னைக்கும் ஒரு ஷோல நான் பாட போனேன்னா அந்த சாங் ரிக்வெஸ்ட் வராம எனக்கு இருக்காது. லைஃப் ஆஃப் ராம் வந்து கேட்டுட்டு அந்த பாடல் பாடும் போது அத்தனை பேர் வந்து அதை அவ்வளவு உணர்வுபூர்வமா ரசிக்கிறத நான் பார்த்திருக்கேன். அத்தனை பேருக்குள்ள அந்த தேடல் அப்ப இருக்குல்ல, அந்த ஒரு கனெக்ட் தான். இது அவங்களை கனெக்ட் பண்ணணும்னு எழுதுறதுக்காக இல்லை, எல்லாருக்குள்ளேயும் அந்த தேடல் இருக்கு. இந்த கணத்துல வாழணுங்கிற ஏக்கம் அத்தனை பேருக்குமே இருக்கு. நம்ம கடந்த காலத்தையும் தூக்கிக்கிறோம், எதிர்காலத்தையும் நோக்கிக்கிறோம், நடுவில் நிற்க முடியாம அப்படி நெருப்பு மாதிரி கொத்தளிக்கிறல்ல, அதெல்லாம் இல்லாமல் இந்த நொடியில வாழ்றதுல இருக்கிற ஒரு முழுமை, ஒரு உயரிய ஒரு நேசம், ஒரு நேயம் அந்த இக்கணத்தில் வாழும்போது கிடைக்கும். அது நான் அனுபவிச்சிருக்கேன். அது பாடல் வழியாக வரும்போது நல்ல விஷயம் தான் அப்படின்னு அப்படி அந்த பாட்டு அந்த ஜர்னி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ரொம்ப அழகான ஒரு சாங். Thank you for that. And நீங்க சொன்ன கேட்டதுக்கு உங்களுக்கு thank you. கேட்காம நல்ல பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது. இல்ல அது நான் மட்டும் கேட்டுட்டு இருக்க வேண்டியது. அது உண்மையா ஒரு விஷயம் இருந்தா அது கண்டிப்பா போய் சேரும் அப்படிங்கறதா. இல்ல அப்படி நிறைய பாட்டு இருக்கு. நிறைய அருமையான பொருள் நிறைந்த ஆழமான விரிவான பார்வையோடு கொண்டு எழுதப்பட்டு
இசையமைக்கப்பட்டு யாருக்குமே கேட்காம போன பாட்டுலாம் அது ப்ராபபிலி எல்லாருக்குமே இருக்கும் ஆமா, எல்லாருக்குமே. ப்ராபபிலி 2 இயர்ஸ் கழிச்சு திரும்பி ட்ரெண்ட் ஆகலாம், நமக்கு தெரியாது, ஆகலாம். அப்படி ஆனிச்சுன்னா மகிழ்ச்சி தான். இப்ப அண்ணனுக்கு ஆச்சு இந்த முன்னால நீ வர அந்த ஆமா, பாட்டு. அவருக்கு அந்த ஆமா. பௌபௌ சாங் அது ஒரு சின்ன குழந்தைக்கு பையனுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதின பாடல். அது முன்னாடி எழுதினோம், அதை யாருமே இந்த பாடலாம் வெளில வரதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி நம்ம மைண்ட்லேயே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு வைரலாக இருந்துச்சு. எல்லாரும் நீங்களா ஆமாம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அப்படிங்கிறப்ப வந்து இப்போ என்ன நம்ம எழுதுறப்ப வந்து நமக்கு நிறைவாக எழுதிடணும். அப்போதைக்கு நமக்கு தோன்றதை பண்ணிடாம நமக்கு நிறைவாக வந்து ரைட்டு அப்படின்னு ஒரு அவ்வளவுதான். ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டோம்னா என்னைக்கு நமக்கு எது நிம்மதி ஜெயிக்கும் ஆயிடும். தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து வரலாம், வராமல் போகலாம். பட் வர்றப்ப வந்து அன்னைக்கு நம்ம பண்ண தப்பை சொல்லாம அன்னைக்கு பண்ண நம்ம சரியா சொல்றது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். மோகன் ராஜா பாத்தீங்கன்னா நிறைய, நீங்க வந்த உடனே எங்க டீம்ல என்ன சொன்னாங்க, ஏன் இவ்வளவு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் எழுதி feel பண்ண வச்சிருக்கீங்க பசங்க? தாடியா வச்சிருக்காரு. இல்ல நான் லவ்ல சக்சஸ் தாங்க. சக்சஸ் தானா? இல்ல என்னன்னா, நான் அந்த இதை சக்சஸ் பண்றதுக்காக ஒரு பெயினை சந்திச்சிருப்பேன்ல, அதுவும் லவ் ஃபெயிலியர் தானே. இது நடக்குமா நடக்காதா, நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே லவ் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா தானே இருப்ப, லவ் ஃபெயிலியர் தானே இப்படிலாம் எழுத முடியும், அப்படி கிடையாது. லவ் சக்சஸ் பண்றதுக்கு தான் நிறைய பெயின் தேவை. பாய் சொல்லிட்டு போகுது. அதான் நான் வந்து அடிக்கடி சண்டை போடும்போது அதிகம் சொல்லுவேன், ஐ லவ் யூங்கிறது நம்ம பிடிச்சவங்ககிட்ட சொல்லிடலாம், ஆனா ஐ ஹேட் யூவை ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம வாங்க முடியும், இல்லை நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அது ஒரு பவர் இருக்குல்ல. அது மாதிரி லவ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெயினை சந்திச்சிருப்பேன்ல, அதனால தான் எனக்கு நிறைய லவ் சாங் கிடைக்குதோ இல்லை அதில் நான் ஸ்கோர் பண்ணுறேனோன்னு எனக்கு தெரியல. அந்த பீரியட் நான் அதை மறக்க மாட்டேன்ல. என்னதான் என் மனைவி கிடைச்சாலும் சில நேரம் எனக்கு கனவுலாம் வந்திருக்கேன், ஒருவேளை நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சிருக்கேன். ஸோ அப்போ என் ஆள் மனசில் நான் ரொம்ப நேசிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதான் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கனவேவா இருக்கட்டும், போயன் நிழலும் பிரிந்து என்னை தனிமை அப்படின்னு சித்ஸ்ராம் பாடியிருப்பாரு. அதுவும் சரி, அதெல்லாமே வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். கிடைச்சிட்டதுக்காக அதை நம்ம வந்து அப்படி உதாசீனப்படுத்திட முடியாதுல்ல. அதனால நான் நிறைய லவ் சாங் எழுதுறேன், நான் என்னோட அபிப்பிராயம். சரி, உங்களுடைய அந்த ஒரு சாங் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து எழுதுன அந்த ஒரு சாங்? கனவே கனவே. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இந்த பாட்டு ஹிட் ஆகுமா, ஆனா அணி வந்து அப்ப பெரிய ஒரு படம் பண்ணி பயங்கர ரீச் ஆகி இந்த டைம் அன்னைக்கு நம்ம எழுதுறோமே பரவாயில்ல, அது ஒரு பெரிய ஹாப்பி. ஆனா அந்த படத்துல ஒரு 5 பாட்டு எழுதியிருப்பேன், அதுல இது வந்து பயங்கரமா ரீச் ஆன பாட்டு கனவே. அந்த டைம்ல நம்ம அப்கமிங்ல இருக்கும்போது ஒரு பாட்டு கிடைச்சி இப்படி அந்த டைம்ல அது பெரிய ஹிட்டே கிடையாது. அப்படியே காலம் கடந்து இப்ப நம்ம நினைப்போம்ல, இந்த குழந்தை வளருமா வளராதா, சரி எப்படியாவது ஒன்று தேத்தி வைப்போம் அப்படின்னு ஒன்று இடம் இருக்கும்போது அது வந்து பெரிய விஸ்வரூபமா எடுத்து அதுதான் நமக்கு வந்து பெரிய அடையாளமா மாறும்ல. அந்த மாதிரி பாட்டா நான் பாக்குறேன். அதே இவர் அந்த பாடல் மாதிரி இந்த பாடலுமே இப்போ வரைக்கும் வந்து யங்ஸ்டர்ஸ் அதை கேட்டு ரொம்ப ரசிப்பாங்க. ஆமா இல்லையா? அதே மாதிரி எனக்கு இன்னொரு டைரக்டர் சொல்லியிருக்காரு, மோகன் நீங்க எத்தனை பாட்டு எழுதியிருக்கலாம், ஆனா உங்க காலத்துக்கு அப்புறம் கனவே நிற்குமா, எந்த பாட்டு நிற்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் தாய்ப்பாலும் தண்ணீரும் நிற்கும். ஏன்னா அந்த தண்ணீரை பற்றி இது வரைக்கும் பாடல் வந்ததில்லை, அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னாரு. அப்புறம் நான் தேடி பார்த்தேன், ஆமா இல்ல அப்படின்னு உட்காந்து கண்ணதாசனையா பீரியட்லேருந்து ஏன்னா அவங்க எழுத முடியாமல இல்லை, அப்படி ஒரு சூழல் அமையல, நல்ல வாய்ப்பா இருக்கே, ஆமா இல்லை அப்படின்னு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், நல்ல ஒரு வாய்ப்பா நமக்கு அமைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மோகனோட அந்த 2 பாட்டுமே ஈசன்ல வந்த அந்த பாட்டுமே காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஜில்லா விட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டுக்குள்ள அவ்வளவு அழகான ஒரு கதையை சொல்லி ஒரு பெயினா அப்படி மேல நிக்க வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குரல், அந்த வரிகள், மெட்டு, அப்புறம் இந்த தாய்ப்பாலும் பாட்டும் ரெண்டுமே சாரி நேதா பேசுவோட வந்து போரானே வந்து நான் வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு சில பாடல் பண்ணியிருக்கோம், ஆனா வந்து பெரிய அங்கீகாரம்லாம் கிடைச்சதில்லை. போரானே பாட்டு கேட்கும்போது யாருப்பா அவன், காத்தோட தூத்தல்னா எங்க ஊர்ல வார்த்தை, அதெல்லாம் ஊர்ல இப்போ யார் அவரு, கார்த்திக் அப்பதான் பேர் வருது, அப்படி ஒரு நேம் இடையில கால் பண்ணி பேசியிருக்காரு, இதெல்லாம் பேசியிருக்கோம் நம்ம. இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணும்போது எந்தாரால வந்து பயங்கரமா எனக்கு அதுக்கப்புறம் இவரோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த ரொம்ப டீப்பா இருக்கும். அப்ப நானும் வந்து இந்த கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டர் சுடரி பாட்டு எழுதுனாங்க, அவரெல்லாம் நாங்க பேசிட்டு இருப்போம், நீங்க நேதாவோட ஒர்க் பண்ணாங்க, சூப்பரா எழுதுவாரு, ஆனா அது சுடரியா இருக்கும்னு எனக்கு அப்ப தெரியாது. அவ்வளோ அழகான பாடல் நிறைய, எனக்கு இந்த 3-4 பாடல்லாம் அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தம்பி வந்து உருகி எனக்கு ரொம்ப பிடிச்சா, கண்ணவீசி ரொம்ப பிடிக்கும். அது பயங்கரமான ஒரு ஆல்பம் சாங்கா வந்தாலும் அவ்வளோ வந்து சூப்பரா எழுதியிருப்பாப்புல.
அதே மாதிரி முத்தமிழுக்கு வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் அவருக்கு ஸ்டார்டிங் கிடைச்சது. ஜிகர்தண்டா இருக்கட்டும், அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து இறுதி சுற்றுலாம் நான் வந்து இறுதிச்சுற்று, வா வாமச்சானே மச்சானே. வந்து ஆமா. இன்னை வரைக்கும் வந்து நீங்க இப்ப சொல்றீங்கல்ல செலிப்ரேஷன் சாங்ல இன்னைக்கு கண்டிப்பா. தவிர்க்க முடியாத பாட்டு. நிறைய செலிப்ரேஷன் சாங் இருக்கு. நான் அதான் அவர் சொல்லுவேன், ஆமா. யோ அப்புறம் அந்த காதல் கனவே அது தலைவன் தான். காதல் கனவே முண்டாஸ் முண்டாஸ்பட்டி ஆல்பம் ஃபுல்லா அவர் தான் சூப்பரான எழுதினாரு. song. காதல் Correct ஆ தலைவா? அரவணும் இவர் தான் ஆமா, எழுதினார். காதல் ஆமா. அரவம். ராசா மகரா ஆமா நீங்க ஆமா தானே? ஆமா ஆமா. அந்த ஆல்பமே சூப்பரா பண்ணிருப்பாரு. சோ நிறைய பாட்டு அவர் ஆறு எழுதின பாட்டு பாட்டு அவருக்கு முடிவு தெரியாது. அதுதான் பிரச்சனை. அவரு ஆர்வத்துல. நிறைய நல்ல பாடல் எழுதியிருக்கு. அதான் இவர் வந்து பர்சனல் லைஃப்ல இவரோட பிளாஷ்பேக் ஒண்ணு இருக்கு. பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு flashback பாஷாவா இருக்கு. நீங்க? இவங்க இல்ல சீரியஸா ஆ. இல்ல பெருமையா சொல்றேன். இவரு சந்தோஷ் நாராயணனா இருக்கட்டும், ஜிகேபியா இருக்கட்டும், அருண் ராஜாவா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு சூப்பரா ஒரு அந்த அந்த காலங்களை சொல்லும்போது யோ யாரியா நீ அப்படின்னு கேட்டு விக்ரம் வேதா சக்சஸ் மீட்ல நாங்க 2 பேரும் உட்காந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு சொன்னது. நாங்க 2 பேரும் ஒரு படத்துல ஆ. இப்ப ஒரு படத்துல நாங்க 2 பேரும் எழுதுறோங்கிறப்ப வந்து அதை மீட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அது பெரிய உங்களோட சக்சஸ் இல்லையா? சக்சஸ் மீட்ல அப்பையில இருந்தா நாங்க வந்து நண்பர்கள் ஆகிறோம். இன்னும் நெருக்கமா ஏற்கனவே பேசுவோம், இன்னும் நெருக்கமான நண்பர்கள் ஆகிறோம். இது தாண்டி கேள்விக்கு அது என்ன சொல்றது, இப்ப நீங்க நினைச்சதா எழுதுவீங்களா, உங்க வாழ்க்கையில் நடந்து எழுதுவீங்களா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. எங்களுக்கு ஆக்சுவலா வந்து அவர் ஒத்துக்கணும் அந்த மைண்ட் தான் எனக்கு தோணும் அப்போதைக்கு. உண்மை Director அதுதான். முதல்ல அதான் உண்மை. அதுக்கு வந்து இப்ப நம்ம லைஃப்ல தேடலாமா அந்த இதெல்லாம் இல்லை, ஏதாவது பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அவங்க இதுல இருந்து அவங்க சொல்ற வாக்கியங்கள்ல இருந்து அப்படிதான் எடுத்து எழுத தோணும். ஏன்னா எனக்கு கிடைச்ச நிறைய பாடல்கள் வந்து தீயணைப்பு துறை மாதிரி தீயை பிடிச்சிருச்சு அணைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல வந்து உடனே அணைங்க அப்படின்ற மாதிரி ஐயா எழுதுங்க அப்படிதான். அப்ப நான் வந்து லவ் பண்ணதை நினைக்க முடியுமா? இல்ல அந்த அந்த படத்துல இருக்கிற சரி, இவர் நிஜமாவே வந்து ஒரு உண்மை, வேற ஒரு honest ஆள் தான் actually. ஆமா. இல்ல நான் உண்மைதான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இல்ல அந்த மாதிரி ரீசெண்டா கூட இப்ப ரீசெண்டா ஒரு இசையமைப்பாளர் கேக்குறாங்க, நான் வந்து நம்ம வேற ஒரு படத்து ப்ரொமோஷனுக்காக போய் நிக்கிறேன், அங்க வந்து சொல்றாங்க இப்போ சின்ன ஒரு கோரஸ் எடுக்கிறேன் அதுக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றப்ப அவருக்கு நம்ம அதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த 4 லைன் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த 4 லைன் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இந்த சைடே வந்து என்னப்பா செல்போன் எடுக்காதீங்கம்பாங்க, இப்படி அந்த அளவுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் நம்புறப்போ இந்த டியூனுக்கு அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஃபீல் பண்ண முடியும், நம்மளால வந்து என்ன ஃபீல் பண்றதை தாண்டி நம்ம என்ன அதுலயும் நல்ல விஷயம் அந்த பாட்டுல ஏற்கனவே நம்ம விட்டது அவங்க வேணான்னு சொன்னது இதை நம்ம உள்ள திணிக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி விஷயங்கள் தோணும். அதுலயும் நம்ம வந்து அதுலதான் நம்மளோட டேலண்ட்டை காமிக்க முடியும். என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்ல. அந்த மாதிரி இல்ல நான் அந்த காதலிக்க நேரம் இல்லைங்கிறத சொல்றேன். அந்த டைம் ரொம்ப அவர் வந்து காதலிச்சு அதை அனுபவிச்சுலாம் இல்லைன்னு சொன்னாரு. நமக்கு அந்த மாதிரி நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு நேரம் கொடுங்கப்பா தயவு செஞ்சு அடுத்த வாட்டி. உங்களுக்கு நிறைய நேரம். இன்னொன்னு வந்து நம்ம வந்து இப்ப கொண்டையில் தாளம்பு கூடையில் என்னப்போ குஷ்பு அப்படிங்கிறப்ப வந்து குஷ்பு அவங்கள யதார்த்தமா அந்த பாடல் நினைச்சு அவர் எழுதுறப்ப அப்ப குஷ்பு அவங்கள பத்தி எழுத தோணுது. அதனால 7 அதிசயங்கள் ஒருத்தங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஐஸ்வர்யா மேடம் அவங்க எழுதுறாங்கன்னா அப்ப அவங்கள நினைச்சு எழுதலாம். சும்மா சொல்லுவேன் ஏதாவது நினைச்சு போறாங்க அவங்கள காதலி என்ன சொல்றீங்க? முதல்ல வந்து மேம் பாத்துட்டு தான் நம்மள வந்து கேஸ் போட்டுதான் மத்த வேலை. அப்படியா அதான் சொல்ல பயமா வேற இருக்குது. இல்ல ரசிச்சு அப்படி வச்சுக்கலாம், ரசிச்சு அப்படி எழுதுற மாதிரி இருக்கப்போ வந்து அந்த சிச்சுவேஷன் தான் அமையறத பொறுத்து தான். பட் நல்ல டைம் கிடைச்சுன்னா நம்ம ஒண்ணு பண்ண முடியல அந்த மாதிரி அதையும் எழுதுவோம் அப்படின்னு தூங்கிடுவோம். இருக்கு. இன்னொன்னு இந்த காதல் மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து நம்ம இந்த மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்குல்ல அதுல வந்து நாங்க கண்டிப்பா எங்களோட அந்த எங்களுக்கு நடந்த ஆமா 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 அது வந்து எழுத வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம உடனே எழுதிட முடியாது, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பட்டிருப்போம். அதை வந்து நாங்க அங்க தொட்டுருவோம். யதார்த்தமா வந்து ஜோவியெல்லாம் உண்மையை சொல்லிட்டீங்க. அந்த பாடல் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எந்த பாடல்? இறைவியில வந்து காதல் கப்பல் பாடல் இருக்குல்ல, என் கண்ணு நெருப்பா கோவம் அட நீ என்ன வெறுத்தா பாவம் என் வாழ்க்கை முழுக்க நீ வந்தா மீனுக்கும் காதல் கப்பல் ஏறி நாமும் போவோமா. இது என்னன்னா ஒரு அந்த படத்துல சிச்சுவேஷன் அப்படி ஒரு லவ்வருக்கோ இல்ல நம்ம மனைவிக்கோ அவங்க கோவமா இருந்தாங்கன்னா இந்த பாட்டை பண்ணோம்னா சாந்தமாயிடும், நம்ம அதை அனுபவிச்சுதான் எழுத முடியும் அப்படிதான் சொன்னேன். அப்ப வந்து அந்த பாட்டு ஹிட் ஆகல, அதுக்கப்புறம் ஹிட் ஆன பிறகு காலேஜ் பசங்க எல்லாம் அதை பாடுறப்ப வந்து அவங்க லவ்வுக்கு இதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல இந்த பாட்டு எழுதணும்னு கேட்பாங்க, சூப்பரா இருக்கே வைஃபை நினைச்சா யாரை நினைச்சா எழுத போறேன். 2வது போன வாரம் கொலைகாரனை பத்தி பாட்டுல கொலை பண்ணிட்டாடா வந்து எழுதுனேன். சுச்சுவேஷனுக்கு எழுதுறது காதலை பத்தி எழுதிடுவோம், எழுதிட்டு அந்த வார்த்தைகளை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான்.
அவங்களை நினைச்சுதான் எழுதணும் இல்லை, எழுதின வார்த்தைகள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து டியூன் கொடுத்துட்டு லிரிக்ஸ் எழுத பிடிக்குமா, இல்லை யூ ப்ரிஃபர் லிரிக்ஸ் எழுதிட்டு அப்புறம் அவங்க டியூன் டியூன் கொடுத்தா பிடிக்கும். டியூன் கொடுத்தா எல்லாருக்குமே கொடுத்தா அப்படிதானா? ஏன்னா அவங்க ஒரு கோடு போடுறாங்க, அதுல ரோடு போடலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா எங்க வேணாலும் நீங்க ஒரு ரோடு போடுங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அப்ப வந்து அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து இப்ப அது எல்லா சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி சொல்லிட முடியாது. சில சுச்சுவேஷன் நம்ம வந்து ரெடியா இருப்போம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படிங்கிறப்ப, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறப்ப அந்த மெட்டுக்குள்ள அமைச்சு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது அந்த மெட்டையும் பொறுத்து. சில மெட்டில் வந்து எழுதவே முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது இந்த மாதிரி விஷயத்த. சில மெட்டில் வந்து நம்ம இலகு, அதான் இப்போ சொன்ன மாதிரி தமிழ் இசை, இந்திய இசை, மேற்கத்திய இசைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட வார்த்தைகள் வந்து அதில் அழகாக உட்காரும். இப்போ அம்மா அப்படின்னா வந்து நம்ம இப்போ நம்ம குழந்தை அம்மா அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் அம்மான்னு வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ மதர்னு எப்படி சொன்னாங்கன்னா, அங்கே ஒருவேளை வந்து சிங்கம் உரிமை இருக்குமோ அந்த மாதிரி மதர் அப்படின்னு நானே கற்பனை பண்ணிக்கிறேன். இது வந்து எங்கேயும் படிச்சதுல கிடையாது, இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓசைகள் வருது, நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பயன்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஓசை வருது. இதுதான் இசையிலும் பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் அதில் கரெக்டாக பதியும். இந்திய இசையில நம்ம கொஞ்சம் வெஸ்டர்ன் இசையில வந்து கொஞ்சம் திணிக்கத்தான் செய்யணும். சூப்பரான பாயிண்ட் அது. என்னன்னா, இப்போ நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரியான இசை தமிழ் இசை. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்வி சார் பாட்டையோ, கேவி பாட்டையோ, இளையராஜா பாட்டையோ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேசஸ் நீண்டு இருக்கும். தானா இல்லை நீங்க ஒரு சென்டென்ஸ் அழகா பண்ண முடியும். இது தமிழ் மொழி அப்படிதான். ஏன்னா அது ஒரு நீண்ட நெடிய சுற்றுகளால் கட்டமைக்கப்படுற ஒரு மொழி. வெஸ்டர்ன்ல அப்படி இல்லை. வெஸ்டர்னோட அவங்க நீங்க வந்து இருந்தீங்கனாலும் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி சொல்லிடலாம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் சின்னதாக பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவங்களுடைய இசையோட கட்டமைப்பு இருக்கும். இப்போ அந்த கட்டமைப்பை நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொடுத்து தமிழில் எழுதும் போது இல்லையா, நீங்கள் அந்த செறிவுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் லாக் ஆகிக்கிறோம். எழுதும் போது தேன் போட்டிங்கன்னா நம்ம என்ன எழுதுறது அதில் இல்லை. இந்த மொழியோட கட்டமைப்பு அப்படி இல்லையே. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒலிகளையும் சொற்களையும் நம்ம தேடி போகிறோம். தமிழில் இல்லைங்கும் போது மூணு போட வேண்டியதுதான். இப்ப பாடல்கள் நம்ம கேட்க முடியலன்னு சொல்றது காரணம் வந்து அந்த இசையை நம்மளால அடாப்ட் பண்ண முடியல. அடாப்ட் பண்ணவங்களுக்கு பிடிக்குது, அதுதான். அதனால அப்படியும் இப்படியும் இருக்கிறதுனாலதான். அதனால நம்ம வேர்ட்ஸ் பிரயோகமும் வந்து அப்படி இப்படி இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் அதுக்கு இது குறையாவும் இல்லை. இது இப்படிதான் காலம் அமைஞ்சிருக்கு. நம்ம இதுக்குள்ள தி பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுங்கிறது தான் இப்ப சேலஞ்சு. இப்ப சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியில வந்து அந்த சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப வந்து மோகன் ராஜா அவரு கார்த்திக் நேதா முத்தமிழ் வந்தோம் அப்படின்னு அப்படி எழுதலாம். அப்படி நம்ம சொல்றது வந்து எழுதலாம் டக்குன்னு. ஆனா வந்து இப்ப வந்து தரா 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 அது வந்து நம்ம இசைதான் இருந்தாலும் அந்த மாதிரி பிட் பிட்டா கிடைக்கிறப்ப வந்து உங்களால வந்து நிறைய வார்த்தைகளையோ ஒரு அதாவது வாக்கியம் மாதிரி வார்த்தைகளை வந்து பொதிக்கிறது வந்து கஷ்டம். அது வந்து அந்த வெஸ்டர்ன் இசையிலேருந்து வர்றதுனால ஓப்பன், அது நம்ம வந்து எப்போதுமே வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வார்த்தையை முடிச்சோம்னா அது கேள்வியா முடியும். அப்படியா இப்படியா எப்படியா அப்படின்னு ஆ முடிகிறப்ப அது கேள்வியா முடியும். நம்ம அப்படி முடிக்க முடியாது. அந்த இசையில வந்து அவங்களோட வந்து ஓப்பன்ல இருக்கலாம் முடிக்கிறது. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஆன்சர் சொல்றப்ப கேள்வியா முடிக்க முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரி நம்ம இசை இதே வந்து இப்போ மொழி வந்து இப்போ வந்து ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் அப்படி எடுத்தோம்னா ரிவர்ஸ்ல பேசுவாங்க அவங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறது காதலிக்கிறேன் நான் உன்னை அப்படின்னு வரும். அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இசை இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி இசை. இப்படி நிறைய மொழி இசைங்கிற இசையும் மொழியும் அவ்வளோ இரண்டரை தேவை இருக்கு. ஒரு சிச்சுவேஷன் சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இசை இருக்கும்போது அதுக்கான சொற்கள் அழகா வந்து விழும். ஆமா, நீங்க சில ஒரு ஆழமான கருத்தை சொல்ல போறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு அந்த ஃப்ரேசஸ் நீண்டு இருக்கும் போது சொற்கள் நம்ம அழகா போட்டு பண்ண முடியும். விடைகோடு எங்கள் நாடே இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன ஃப்ரேசஸ்குள்ள நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே ஒரு பொருள் நிறைந்த இதா இருக்காது. இப்ப யாக்கை திரி அப்படின்னு எழுதுனாங்கன்னா அதை எழுதி வச்சிருந்ததுனால எடுத்து ரகுமான் சார் இன்ஸ்பயர் ஆகி அதை மிட்டு அவர் அமைச்சாரு. பழைய பாட்டு இளையராஜாவோட பாட்டுல இருக்கு, வா போ பக்கம் போ ரொம்ப கஷ்டம். அதுல முடிஞ்ச வரைக்கும் வார்த்தை போட்டாங்க. அப்படி எல்லா பாட்டுமே நீங்க பண்ணீங்கன்னா இந்த மொழிங்கிறது அங்கே இல்லாம வெறுமனே ஏதோ ஒரு சொற்களை போட்டு ஒரு ஓசை, இனிமையான ஓசையை போட்டு நிரப்புற மாதிரி ஆகிடும். இதெல்லாமே இங்கே இருக்கு, சில விஷயங்களா இருக்கு. இது யாருமேலேயும் குற்றம் கிடையாது. காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றம் கண்ணதாசன் சொல்ற மாதிரி. இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் கொடுக்கலாம்னு தோணும். ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு நியாயம் பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர்மெண்ட் அவங்க என்ன ஒரு எந்த பீட்டுக்கு போட போறாங்க, என்ன ஐடியானே தெரியாது. அது ஒரு பெரிய சிக்கலா அமையும்.
அதனால மேக்சிமம் நாங்கள் மெட்டுக்கே எழுதுறது நல்லதுன்னு எங்களுக்கு தோணும். ஏன்னா அதுலேயே பழகியாச்சு. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, இது ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கடகட நிறைய கவிதையாக எழுதியிருப்போம். அது பாட்டா கவிதையானே தெரியாது, சந்த கவிதையானே தெரியாது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். அது ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூரிட்டியாக இருக்கும், நல்ல அறிவாகவும் இருக்கும், நமக்கு அப்படி தெரியும். ஆனால் சில நேரம் ஸ்கூலுக்கு போனோன்னா டோட்டலாக அதோட இயல்பே மாறி போயிடும் இல்லையா? அது மாதிரி டியூனுக்கு பழகி அப்படி எழுதுறதை நாங்கள் விட்டுட்டோம். அதான் உண்மை. அதனால் ஏன்னா இதுக்கே பயிற்சி எடுத்தே ஒரு 5-6 வருஷம் போயிருக்கோம். அப்போ அதை மறந்துடுவோம். ஏன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி அதை மறந்துட்டோம். புரியுதுங்களா? ஆனால் இப்போ 4-5 பேர் சேர்ந்து உட்காரும் போது அது நடக்கும். சில நேரம் வந்து இப்போ எப்படி விஸ்வநாதன் வேலை கூட அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக இருந்தது பாட்டா அனுச்சோ, அந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது கம்போசரும் வந்து ஸ்டக் ஆவாங்க. அப்போ வந்து அந்த டைமில் நம்ம வார்த்தையை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் சூப்பராக வரும். அதுவும் நடந்திருக்கு. நிறைய பாட்டில் எனக்கெல்லாம் நடந்திருக்கு. அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு எழுதி கொடுங்க அப்படிங்கிற போது நம்ம எஸ்ஏஎஸ்ஸாக ஒன்று எழுதிடும். நல்லா இருக்கு, இல்லை இந்த 2 லைன் எடுத்துட்டு அவங்க ஒரு டியூன் படி இப்போ இந்த டியூனுக்கு எழுதுங்க பார்ப்போம். அப்போ டபுள் வேலையாயிரும் அப்படிங்கிறது. நிறைய எழுதி கொடுத்தேனேங்க. அந்த மாதிரி நிறையா சீக்கிரத்தில் உண்டு. இப்போ ரஹ்மான் சார்ட்டெல்லாம் நம்ம ஒரு பாட்டை எழுதி கொடுக்கும்போது நம்ம நீ கொடுக்குற ஒரு வரி வேஸ்ட் ஆகாது, அது அப்படியே டியூனாக மாறும். அது வந்து ஒரு தனி வித்தை. எழுதி கொடுக்கறதுக்கு டியூன் போடுறத ஒரு வரி வேஸ்ட் பண்ணாமல் போடுறதா தனி கலை. ஆனால் நம்ம எழுதி கொடுக்குறதுல ஒரு 2 இந்த ஹுக் வேர்டுக்கு தாங்க தேடிட்டு இருந்தேன், இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு அதை முன்னாடி வச்சுட்டு ஒரு ஃபுல் டியூன் ரெடியாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதுங்க பார்ப்போம், நீங்கள் எழுதுனதே உள்ள எடுத்து வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அது சிக்கலாக ஒன்று மாட்டப்படும். ப்ராசஸில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மீட்டர்னு சொல்லுவாங்க, சந்தம்னு ஒன்று இருக்குல்ல. சந்தத்தில் வந்து அபரிமிதமாக இசையமைக்கிற விஷயம் அந்த காலத்தில் வந்து ஒரு சந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த சந்தத்துலேருந்தே அப்படியே போவாங்க டியூன். இப்போ வந்து பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் அப்படியே அந்த மீட்டர்லேயே அதை ஒன்று வச்சு, அதாவது சந்தம் வந்து அவ்வளோதான். 1000 பார்வையிலே 1000 பார்வையிலே 1000 பார்வை அந்த மீட்டர் தான் இருக்கும். இப்போ அந்த சந்தத்தை வச்சுக்கிட்டே அப்படியே டியூன் போகிறப்ப எழுதுறதும் வந்து அந்த சந்தத்திலேயே வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுகிறப்ப வந்து டயலாகை வந்து நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன், நீ போனியா நான் வந்தியா அப்படி கேட்குறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாடல்களும் அமைஞ்சிச்சு. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சந்தத்தில் வந்து இசையமைப்பாளர்கள் வந்து அவங்களோட திறமையை எவ்வளோ காமிச்சாங்களோ அந்த சந்தத்துக்கு உண்டான வார்த்தைகளையும் நம்ம வந்து அதில் பதிக்கிறப்ப நம்ம திறமை காமிக்கிறப்ப ரெண்டும் சேர்றப்ப வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதாவது இப்போ சின்ன சின்ன ஆசை எடுத்துங்க, சின்ன சின்ன ஆசை சின்ன சின்ன ஆசை அப்படியே போன சின்ன சின்ன ஆசை அந்த மீட்ரு தான். ஆனால் அதில் வந்து ஒரு கம்போசிங் பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்ம எழுதி கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு பாடல் அமையிறப்ப நமக்கே பயங்கர ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. இந்த கவிதையை வந்து பாடலாக மாற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கொடுக்கும். இதுவும் ஒரு ப்ராசஸில் இருக்குது. அந்த டியூனுக்கு எழுதுறது அப்படிங்கிறது வந்து நம்ம டியூன் அல்லாமல் நம்ம வார்த்தையில் கொடுத்து அதை டியூன் ஆக்குறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு நல்ல விஷயமா. இப்போ மறைந்திருந்து பார்க்கும் அது வந்து ஆக்சுவலாக எழுதி டியூன் பண்ணப்பட்ட பாடல். நம்ம கேட்டால் தெரியவே தெரியாது, இப்படி தான் இது வந்து டியூன் பண்ணி தான் எழுதியிருப்பாங்கன்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி கம்போசர் கிடைக்கிறப்ப நம்மளோட பாடல் வந்து அது வேற லெவலில் போயிடும். இதுவுமே என்னோட வந்து ஆதகம் கிடையாது. சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் an ஆக்டர் ஒரு டைரக்டர், நாட் நேம்ஸ் நான் சொல்ல விரும்பல. சில பேர் எழுதுறாங்க நல்லா, பட் சில பேருக்கு வந்து எழுதணுமே எழுதுவாங்க, லிரிக்ஸ் நல்லாலாம் இருக்காது. ஸோ அது ஏன் நடக்குது? அவங்க எப்படி நீங்க பட முடியும்னா, அந்த பாட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் எழுதியிருந்தா ஆதங்கம் இருந்திருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு படம் நடக்கிறது, அப்படி ஒரு பாட்டு இருக்கிறதுனே உங்களுக்கு தெரியாத போது ஆதங்கம் எப்படி நீங்க படுவீங்க? சும்மா நீங்க ஆதங்கம் பட்டுட்டே இருந்தீங்கன்னா, இப்ப நம்ம பாருங்களேன், நம்ம வளரல அப்படி சொல்ற மாதிரி தான் ஆகும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சூழல் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் அவர் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஸ்டேஜில் சொல்றது அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அவர் ஆசைப்பட்டு கூட எழுதியிருக்கலாம். ஆனா இது முடியலங்க நான் அது அப்படின்னு கூட எதை நீங்க நம்புவீங்க? அதனால நம்ம ஆதங்கப்படுறது. சில நண்பர்கள் அப்கமிங் வர லிரிசிஸ்ட் எனக்கு ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, இது இப்படி நடக்குது அது அப்படி நடக்குது. நான் ஃபோன் பண்ணியே சொல்வேன், நீ இப்படி சொல்றதுனால யாரும் உனக்கு வாய்ப்பு தரப்போறதே கிடையாது. அடுத்து உடச்சி தான் இப்போ ரஹ்மான் சார் சொல்ற மாதிரி நம்ம என்ன கோல் இருக்கோ அதை நோக்கி தான் நீ போகணும் அப்படின்னு நான் வந்து ஓப்பனாகவே சொல்லுவேன். இப்போ சில நேரம் லிரிசிஸ்ட் மீட்டிங் அன்னைக்கு தம்பி கூட வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அதுதான் சொன்னேன், எல்லாம் நம்ம புலம்புறத கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் நீ புலம்புறத சூப்பராக கேட்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ வந்தாலும் இதுதான். ஆனால் அவர் உண்மையை சொல்லியிருப்பாரு.
ஆனா அது ரிப்பீட்டா வரும்போது அவன் கேரக்டராவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம ஆதங்கப்படுறதை விட்டுட்டு எப்பயுமே அப்படிதான் நடக்கும். சில பாடல்கள் பாத்தீங்கன்னா சில நேரம் தவிர்க்க முடியாம எல்லாரும் சேர்ந்து எழுத வேண்டிய ஒரு படத்துல, இப்ப முத்துக்குமார் நம்ம பையா படத்துல ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமார் யுகபாரதின்னு இருக்கும். ஆனா நடந்தது என்னன்னா, யுகபாரதி இது முத்துக்குமார் சார் மட்டும்தான் எழுதினாரு. அதுக்கு நான் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கும்போது இவர் யுகபாரதி சார் ஆனால எழுத முடியல. அது தப்பே கிடையாது. அது அந்த டைம்ல அப்படி அமைஞ்சது. புரியுதுங்களா? அந்த மாதிரியும் சில நேரம் நடக்கும். அதனால நீங்க இது ஆதங்கப்பட்டோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அது லிரிசிஸ்ட் எழுதினாலும் சரி, கம்போசரே எழுதினாலும் சரி, இல்ல பாட வருவாங்க, இது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லி பாடகர் எழுதினாலும் சரி, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப தனுஷ் சாரே எழுதுறாரு. அவர் எழுதும்போது சில பாடல்கள் ஏதாவது ஒரு சாதாரணமா தெரியலாம். நிறைய பாடல் நல்லா இருக்குல்ல, அவரும் அதுல பயிற்சி, அவர் ரொம்ப ஈடுபாடா எழுதுறாரு. அந்த ஈடுபாட்டை தான் நான் ரசிக்கிறேன். எஃபர்ட் போடுறது ஓகே, ரொம்ப நல்லது. கத்துக்கணும். அந்த எஃபர்ட் இல்லாம பண்றவங்கள பத்தி தான். அதுதாங்க, அவரு கூட இப்ப ஸ்டார்டிங் நான் இப்பதான் லாபம் தான். இவர் பார்ட்னர்னா ஒரு பிசினஸ் ஆகும், இவர் பார்ட்னர்னா இவர் எழுதினார்னா கொஞ்சம் இதாயிடும் அப்படிங்கிறது தெரியப்படும். கமலஹாசன் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும் நல்லா தான் எழுதுறாங்க, நல்லா எழுதுறாங்க. இது ஆக்சுவலா யாருக்கு ஸ்பார்க்கா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் சிம்பு அவர்கள். ஏன்னா எல்லாரும் ஒரு கவிதை நடையில பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது அதை உடச்சு எழுதின வெரி ஃபர்ஸ்ட் ஒரு காய் இவர் சிம்பு. எனக்கு எவன்டி ஒன்றை பார்த்தாலும் என்னை நீங்க தூக்கத்துல எழுப்பி உனக்கு லைஃப்ல நீ ஒரே ஒரு படம் தான் உனக்கு ஃபேவரட் சாங் சொல்லணும், எதை சொல்லு அப்படின்னு கேட்டா நான் கண்ணை மூட்டை அதான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் இளமை பருவத்தில் நான் ரசிச்ச பாட்டு எனக்கு அதுதான். ஸோ எல்லாரும் கவிதை நயமாக ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸும் நீ தான், என் ட்விட்டர் ட்வீட்டும் நீ தான், என் ஸ்கைப் கால் நீ தான், அது ரிலேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த எல்லா ஹீரோஸுமே அந்த ஒரு நடையில தான் எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த ஹீரோ மாதிரி நீங்க எழுதுங்கன்னு லிரிசிஸ்டையும் அப்படி எழுத வச்சாங்க. ஸோ யார் எப்படி ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வராங்கன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ எனி ஒன் கேன் டூ எனி திங். அது அவன் சூப்பரா சிரத்தை நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதுறாங்களா இல்ல அந்த கடமைக்கு எழுதுறாங்களா, அந்த மேட்டர் தான். ஆமா, எப்போதுமே இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ ஆக்டர் எழுதுறாங்க அப்படின்னா தனுஷ் சார் பேர் ஃபர்ஸ்ட் நிற்கும். எழுதுறாரு எப்படி, ஆனா அவர் எழுதின பாடல், நான் ஒரு அம்மா பாடல் எழுத போறப்ப எனக்கு ரெஃபரன்ஸா கொடுத்தாங்க. அம்மா அம்மா அந்த பாடல் ரெஃபரன்ஸா கொடுத்தாங்க. நம்ம தனுஷ் சார் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், இன்னொரு மிகப்பெரிய இயக்குனர். ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் அண்ணன், பாடலாசிரியரும் கூட. அவரோட பையன் நம்ம அவரை நடிகரா பார்த்துட்டோம். இங்க பார்வை தான் முக்கியமா இருக்கு. அவர் நடிகர்னு ஒன்னே அவர் எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கொண்டு வந்துடும். அவர் ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியரோட பையன், மிகப்பெரிய இயக்குனரோட தம்பி. அப்படிங்கிறப்ப நீங்க அப்படி வச்சு பாருங்க. அதுதான் கடமைக்கு எழுதாம கடமையா எழுதணும். எல்லா இடத்துலயுமே ஸ்டேஜ்ல அப்படித்தானே சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு தான் எழுதுறேன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு லிரிக்ஸ் பிடிக்காம இருக்கலாம். இப்ப நடிகர்கள் எழுதுறவங்கள இப்போ கமலஹாசன் சார்ல எடுத்துக்கோங்களேன், நல்லா தான் எழுதுறாரு. தனுஷ் சூப்பரா எழுதுறாப்புல, அழகா அந்த ஓசையெல்லாம் பிடிக்கிறாப்புல. இப்போ அந்த என்ஜாமின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, அதான் நல்லா கேட்கறதுக்கு இனிமையா தான் இருக்கு. எழுதலாம். இன்னொன்னு கொஞ்சம் நான் யோசிக்கிறது, எங்க சார்பிலையும் ஒண்ணு சொல்றது என்னன்னா, இப்போ நடிகர்கள் எழுதுறாங்க அப்படின்னா நாங்க நடிச்சிருவோம்டா. இப்ப நாங்க போய் சார் நடிச்சாரு, சினேகன் சார் நடிச்சாரு. நான் என்ன சொல்றேன்னா, நடிகர்கள் எழுதுறப்போ வாலி சார் இல்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ். இப்ப நடிகர்கள் பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க எழுதுனா கவனிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறப்போ இதுல எழுதுறதுக்கு பாடலாசிரியர்கள் அப்படின்னா, ஒரு படத்துல ஒரு காலத்துல 6 பாட்டு இருந்தது 4, 5 அப்படியே குறைஞ்சு இப்போ ஒரு பாட்டு வைக்கலாமா வேணாமா அப்படின்ற நிலைமை இருக்கிறப்ப அதற்குன்னு ஒரு துறையே இருக்காங்க பாடலாசிரியர்கள். அப்படின்றப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட பாடல் எழுதுறது கவனிக்கப்படுது அப்படின்னா இப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா எவ்வளவு இருக்குது. இப்போ அது வளராம இருக்கிற துறையை இப்படிப்பட்ட பெரிய கவனிக்கக்கூடிய ஆக்டர் அவங்கெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னா, அவங்க எழுதி இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணாங்கன்னா நிறைய அதை அந்த இண்டிபெண்டன்ட் அந்த துறை வளர வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறேன். இப்போ சிவகார்த்திகேயன் எழுதுறாரு, தனுஷ் சார் எழுதுறாரு, கமல் சார் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் எழுதுனாங்கன்னா அது எவ்வளவு பிரபலமாகும், அந்த துறையை வளரும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த பாடலாசிரியர் எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, நாங்க எழுதிக்கிறோம் அப்படின்றது தான். அது எல்லாருக்கும் உள்ளத ஆதங்கம் தான். அது ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளேஸ்ல இருக்கீங்களா லிரிசிஸ்ட்? ஏன்னா உங்க வார்த்தைகளுக்கு அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? இல்லைங்க, இப்ப நீங்க சொல்றதுல பாடலாசிரியர் ஒன்று வளரும் போது, இப்ப நேத்தா மாதிரி உமாதேவி மாதிரி இலக்கியங்கள் வளரும். அந்த சார்ந்து இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துலயாவது புத்தகம் போடுவேன், முத்தமிழ் நினைச்ச இவரு போடலாம். அப்ப என்னன்னா பாடல் மட்டும் இல்லாம அந்த இலக்கியத்துறையும் வளரும். அப்ப நாங்க பரிச்சயமாகும் போது இப்போ வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கும் போது அது நிறைய பேர் வாங்குறாங்க, படிக்கிறாங்க, அப்படி இருக்கு இல்லையா?
அதை வந்து இவங்க அங்கே நின்றுவாங்க. அந்த ஒரு இப்போ எப்படி பாடகர்கள் வந்து அந்த இதுவே துறையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ எல்லாமே வந்து யார் கவனிக்கிறாங்களோ அவங்கள பாட வைக்கிறது பெரிய நாட்டமாக போயிருச்சு. அது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது செதஞ்சிரும். நீங்கள் வந்து சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் தான் நாம் இவ்வளோ சிங்கர் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியுது. முதல்ல அப்படி இல்லையே, நிறைய சிங்கர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசரே பாட, ஏன் அது பிரச்சனை என்னன்னா டைரக்டருங்க அந்த வாய்ஸை கேட்டு 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 தலைவா நீ தான் பாடணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, வெளியவும் வர முடியாது. அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது ஒரு ஃபன்னான கேள்விதான். நீங்க லிரிக்ஸ் எழுதிட்டு ஒரு தமிழ் தெரியாத சிங்கர் ஒருத்தவங்க பாடும்போது கடிச்சு கொதறி வச்சாங்கன்னா உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருக்கும் அந்த பாட்டு கேட்கும் போது? ஐயோ அதே திருத்தவே முடியாம அனிமல்ல ஒரு பாட்டு வரும், நிறைய தப்பா உச்சரிச்சிருப்பாரு. நான் சொன்னேன், ஏங்க ஒண்ணு எனக்கு ஃபிளைட் போடுங்க, நான் பாம்பே வரேன், அவரை எங்க அனுப்புங்க, இதை மட்டும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு. ஐயோ அந்த பாட்டு என்னால இன்னைக்கும் கேட்கும் போதும் ஐயோ சாமி அப்படின்னு நான் ஆஃப் பண்ணிடுவேன். சீரியஸா, அவரு தப்பு இல்ல, அங்க பக்கத்துல இருந்து அவர் சொல்லி கொடுத்தா சூப்பரா பாடியிருப்பாரு. எனக்கு பெரிய ஆதங்கமா இருக்கு, அந்த பாட்டு அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நீங்க சப்போஸ் யாராவது கமெண்ட்ஸ்ல போய் பார்த்து என்னோட ஆதங்கத்தை நான் எவ்வளவு போராடினேன் முடியல. இதுக்கு வந்து பாடலாசிரியர்களை வந்து ஒரு மேக்கிங் அப்படின்னு ஒரு பாட்டு உருவாக்குற இடத்துல வந்து அவங்க ஸ்டுடியோல ரெக்கார்டிங் பண்றப்ப கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் கேட்க வந்தேன், நீங்க இருப்பீங்களா ஸ்டுடியோல? இப்ப பெரும்பாலும் இல்ல அது என்னோட மிஸ்டேக், ஏன்னா தப்பா சொல்லக்கூடாதுல்ல. சில நேரம் வேற ஒரு ஒர்க்ல இருப்போம், அப்ப நான் வந்து என்ன சொல்லுவேன், ஏதாவது உடனே பாடி அனுப்பிச்சிருங்க, இல்ல வாட்ஸ்அப் கால்ல வர, அப்படிதான் போக முடியும். சில நேரம் வந்து அது ஒரு இல்ல, அதான் அது பொறுப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப அவர் பாடலாசிரியர் வர முடியலன்னா எனக்கும் போக முடியாம நிறைய சந்தர்ப்பங்கள் வரும், ஒரே டைம்ல நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அந்த தமிழை தெரிஞ்ச ஒருத்தரோட அனுமதியோட அவர் பங்கோட அந்த பாடல பதிவு நல்லா நான் சொல்றேன். நான் ஒருவேளை பாடலாசிரியர் இல்லைன்னா அந்த சொல்நயம் தெரிஞ்ச தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரை பக்கத்துல வச்சுட்டு பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். எவ்வளவோ தப்பா பாடல்கள் வெளில வருது, எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க எப்படி எழுதுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஐயா நாங்க வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ரெக்கார்டிங் போகலையா, அதனால எத்தனை நாள் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? இல்ல இவர் சொல்ற மாதிரி இப்ப நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப டெக்னாலஜி நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணலாம். அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு MP3 வெர்ஷன் அனுப்பிச்சாங்கன்னா கேட்டு கரெக்ட் பண்ணி வசதி தான் பண்றாங்க, உடனே அனுப்பிச்சுறாங்க. இல்லைன்னா நம்ம இல்லைன்னா பண்றாங்க, அதுவும் பண்றாங்க. சில நேரம் யாருமே ரெக்கார்டிங் ஆயிடுச்சா அப்படின்னு அது அவர் சொல்ற மாதிரி நடக்குது. சில நேரம் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கும் தெரியும், அப்புறம் கூப்பிட்டு நல்லா இருக்கே அந்த பாட்டு, எந்த பாட்டு எப்பயா வந்துச்சு நடக்கும். சொல் நயம் தெரிஞ்சவங்க இப்ப நாங்க இசையோடு கலந்த பாடல்ங்கிறது வந்து இசையும் இயலும் கலந்ததுதான், ஒரு இயல் மட்டும் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த இசை நயம் கலக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து வேற ஒரு மாற்று மொழிக்காரங்க வந்து பாடுறப்போ வந்து ஒரு ஆ அப்படின்னு உச்சரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆ வந்து அவ்வளவு தூரம் வரல அப்படின்னா வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து சொல்ல பிடிக்கும். அதாவது கொஞ்சம் மிகைய நம்ம சொல்றப்ப அவங்க முயற்சிக்கிறப்ப கொஞ்சம் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்களால அந்த சொல்ல முடியும், அதை வந்து எங்களால சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி உள்ளவங்களை வச்சு பதிவு பண்றப்ப மாற்று மொழிக்காரர்கள் பாடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, அது எப்படி சொல்லி தரதுன்னே தெரியாம கூட அவங்க வந்து அது விட்டு போகலாம். அண்ட் ஆல்சோ ஒருத்தர் நிறைய கம்போசர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவர் பார்த்தா நிறைய ஷான் ரோல்டனுக்கு எழுதியிருக்காரு, சித்துக்குமார் அண்ட் சந்தோஷ் நாராயண். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டான அந்த கம்போசர், ஸோ அந்த கம்போசருக்கும் உங்கள் மேலே ட்ரஸ்ட் இருக்கணும், ஸோ உங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச கம்போசர், இவர் கூட ஒர்க் பண்ணால் எனக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லடா அந்த மாதிரி. பெரும்பாலும் எல்லாத்துடையும் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஜஸ்டின் பிரபாகரும் கோவிந்த் வசந்தாவும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அங்கே அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்டினோட இப்போ கொஞ்சம் நல்லா ஜிவியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, ஜிவிகிட்டே அந்த அவரோட டியூனே இருக்கு இல்லையா, அப்படியே இந்தி இசையா இருக்கு, கேட்டு எழுதுறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கு. பெரும்பாலும் எல்லாத்தோடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜஸ்டினோடையும் வசந்தாவோடையும் ரொம்ப ஸ்வீட். அவங்க மனிதர்களாவே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வெரி ஸ்வீட் பீப்புள். நீங்க சொல்லுங்க. சித்துக்குமார் 2 பேர். ஒருத்தர் வந்து என்னோட நண்பர் சித்துக்குமார். ஏன்னா நான் வந்து இதை அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து ஐ ஒர்க் வித் ரஹ்மான் சார், ஹாரிஸ் சார், யுவன் சார், ஜிவி சார், எல்லா டாப் கம்போசர்ஸ். ஆனால் என்னோட டாப் சாங்ஸ்ன்னு எழுதிங்க எல்லாமே சித்து தான். அந்த ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் த மோஸ்ட்பாங்க. என் நண்பனுக்கு நான் தான் பெஸ்ட்டாக எழுதுவேன். அந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் தான் மேட்டர்ஸ் த மோஸ்ட். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அவன் தான், எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அவன் தான். நான் ஹிட் பண்ணலைன்னா வேற யார் ஹிட் பண்ணுவான், அந்த ஏக்கம் அந்த பாட்டில் இருக்குது. ஒன்று. 2வது, எனக்கு வந்து என்னோட ஆல் டைம் செலிபிரிட்டி எனக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான். யாருன்னா யுவன் சார். எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்னா, அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் என்னை வந்து எல்லாருக்கிட்டையுமே திடீர்னு ஒரு நாள் நைட்டு 2:30 மணிக்கு எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஏன்னா அமீர் சார், பருத்திவீரன் அமீர் சார் இருக்கிறது. நான் யுவன்கிட்ட கேட்டேன், இப்போ யார் இருக்குல்லே யங்ஸ்டர்ஸில் நல்லா எழுதுறாங்கன்னு உன்னை சொன்னா, அப்படி என்னப்பா எழுதுவா, எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார்.
ஆனால் நம்ம நேரில் வந்து அவர் அதை எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டார். கோட்டில் எனக்கு ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தாரு, உனக்கு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும்னு. அதெல்லாம் மென்ஷன்லாம் பண்ணல. கோட்டில் ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் எழுத முடியுமான்னு. எழுத முடியும், வாடா நாயே அப்படின்னா வரப்போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு அந்த படத்தில் வைக்க முடியல, அதுக்கு பதிலாக வேற பாட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இவன் நம்ம கூப்பிட்டோம், இவன் வந்து ஒரு சின்ன பையன், இவன் கோட்டில் எழுதுறேன்னு ஆசையாக வந்துட்டான். இவன் பேர் அந்த படத்தில் இல்லைன்னா அவன் ஏங்கிடுவான்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு பாட்டு வச்சார். அந்த படத்தில் ஒரு பிட் சாங் வச்சு அதை என்னை எழுத வச்சு அந்த லிஸ்ட்டில் என் பேரும் இருக்கணும்னு சொல்லி அதை அவர் பண்ணார். இதெல்லாம் அவர் சொல்லி பண்ணலை, அவர் என்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவர் ஏன் பண்ணாருங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியும். அதான் யுவன். ஜேம்ஸ் வசந்த் சார் தான் என்ன இன்ட்ரோ கொடுத்தாரு. அவரோடையும் சரி இப்போ வரைக்கும் நான் படம், இப்போ சின்ன 2 படம் பண்ணுறாரு. அது அவர் எப்படியா இருந்தாலும் கால் பண்ணிடுவார். எனக்கு இப்போ ரொம்ப கம்ஃபர்ட்னா ஷான் ரோல்டன். இப்போ உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு சாங்கோட தான் முடிச்சு எந்திரிப்போம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி பயங்கர, இது வந்து யார்கிட்டையுமே எனக்கு நடந்ததில்லை. அப்புறம் நிவாஸ் கே பிரசன்னா ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும். அது என்னன்னா அவன் சூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப, இப்போ சப்போஸ் நான் உன் டியூனுக்கு வந்து அந்த சந்தத்துக்கு எழுதியே டயர்ட் ஆகுது, கொஞ்சம் மீறிக்கலாமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் ஓகே சொல்லிடுவாரு. அப்புறம் நல்லா இருக்கு சார், ஆனால் என் டியூன் இப்படி இருக்குன்னு, டேய் நேற்று கேட்டு தானே பண்ணேன் அப்படின்னா அது அந்த மியூசிக்கல்ஸ் அந்த தத்தகாரத்தை மாற்றவே மாட்டாங்க. அவர் ஒரு ஓல்ட் சோல் சார், சின்ன வயசு பையன் ஓல்ட் சோல் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வாத்தியாரு. அது அந்த இது எனக்கு ரொம்ப பரிச்சயங்கிறனால சரி ஓகே போ. நான் வந்து அவர்கிட்ட போனாவே ஓகே நீ வந்து ஸ்கைலோட தான் கையில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஒரு 4-5 படம் நிறைய பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சித்துக்கு பாட்டு எழுத போகிறதுனாவே ஒரு மண்டை வலி தான், ஒரு டார்ச்சர். அவன் எப்படின்னா அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியாது. அண்ணா நான் வேற ஒன்று யோசிக்கிறேன்னா சொல்ல மாட்டான். ஆனா தெரியலண்ணே இது யாருக்கும் தெரியாது. சித்து அன்னைக்கு கூட ரீசெண்டா பார்க்கும்போது சொன்னேன், சித்துவோட வெரி வெரி ஃபர்ஸ்ட் சாங், ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பாடினது நான் தான். நான் சொல்லுவேன் அந்த சாங், நான் சொல்ல நீங்க தான் என்னோட லக்கி சிங்கர். காதல் மழை லிரிக்ஸ் ஞாபகம் இல்லை, பட் அந்த வெரி வெரி ஃபர்ஸ்ட் சாங் அவர் வந்து பாடணும் கம்போசரா வந்து அன்னைக்கு வந்து ரீசெண்டா பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஓகே தான், லக்கி சிங்கர் கூப்பிட மாட்டாரு பாட. இல்ல அது மாதிரி ஒரு மாதிரி அவங்க கூட சண்டையே போடுவோம். இப்ப சிவபஞ்சல் பச்செல்லாம் பாத்தீங்கன்னா அக்கா தம்பி சாங் எழுதுறோம், அண்ணே அக்கா தம்பியே வரக்கூடாதுங்கிறா. அது ஒரு பிரச்சனை, லவ்வே வரக்கூடாது. நான் இது சஸ்தார் இருக்கா சார், அக்கா தம்பிங்கிற வார்த்தை வரலன்னா இந்த பாட்டு செல்லிங்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் டியூனை கொஞ்சம் மாத்தி, இவன் தம்பி என்ற நிலையை கிடந்தனா டியூனே கிடையாது, நான் ஒட்டச்சுதங்க செம்ம கோவம் அவனுக்கு. ஆனா இன்னைக்கு அது ரீல்ஸ்ல எல்லாம் போகும்போது அண்ணா கரெக்டு தானா நீங்க சொன்னீங்கல்ல உண்மைதானா அப்படின்னு சொல்லுவாப்புல. இன்னொரு சாங் வெயிட்டிங், 100 கோடி வானவில்ல ஒரு பாட்டு, ஐயோ அந்த பாட்டுக்கு அதுக்கப்புறம் ஸ்டுடியோவே போறதை விட்டுட்டேன். ஏன்னா ஒண்ணு என்ன நம்பணும், இல்ல நான் அவனை நம்பணும், 2 பேரும் நிக்கிறோம். அண்ணா இது நல்லா இருக்குண்ணே, ஆனா அது வேற ஒண்ணுண்ணே. நான் சொன்னேன் டே என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கடைசியா சிச்சிராம் அதை பாடியிருக்காரு. இவனுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, லிங்குசாமி சார் அந்த ஆல்பத்திலேயே ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு மென்ஷன் பண்ணனாலதான் அந்த பாட்டே அந்த ஆல்பத்துல இருந்தது. ஸோ இவ்வளவு போராடி நான் அது ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்றேன். அதையும் ஒரு ஹிட் கொடுத்துட்டு இனிமே பாட்ஷாபாய் அவர் வந்து அவர் இன்னொரு பாட்ஷாபாய் இன்னொரு முறை நீ எனக்கு கரெக்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லணும்னு இருக்கேன். ஆனா அந்த பாட்டுக்காக வெயிட்டிங். என்ன மேட்டர்னா உனக்கு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் பல்ஸ் இருக்கும், அதை சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனை. என்னன்னா அவன் நம்ம எழுதி ஒன்று லாக் ஆயிடுச்சுன்னா லாக் பண்ணிடுவான். ஆனா அவனுக்கு இன்னொன்று பயங்கரமான மெமரி சென்ஸ் இருக்கு. என்னன்னா நான் ஒரு பாட்டு எழுதுவேன், எனக்கு எப்படின்னா அந்த பாட்டுல ஒரு ஹுக்கோட வைப்பேன், அது இங்க விற்கலைன்னா வேற பாட்டுல வித்துருவேன். ஸோ சொல்லும் போது இது நல்லா இருக்கு, இது வேற எங்கேயும் வித்துறாத, ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிமா, மறந்துடுவான் போல. கரெக்டா இன்னொரு பாட்டு அதை வச்சு பண்ணி கேட்பான். ஆனா ஒரு சாங்கிறது வந்து கம்போசர் மட்டும் இல்லைங்க, பாடுறவங்க இருக்காங்க, பாடலாசிரியர் இருக்காரு, முக்கியமா இயக்குனர் இருக்காரு, இவங்க எல்லாத்தையும் மீறி கேட்குறவங்க இருக்காங்க. அதில் ஒருத்தரோட டெசிஷன் மட்டும்தான் அங்கே மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு தப்பு. அது அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நிறைய பேர் சொல்கிற மாதிரி இருக்குது, அவங்க நினைக்கிறது மட்டும் தான் வரணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, இது அப்படி கிடையவே கிடையாது. பாட்டுங்கிறது எல்லாரோட இதோடையும் அது மேலே வரணும். நீங்க கேட்கவே வேணாம், சந்தோஷ் நாராயண் கூட கம்பெனி இப்போ தெரியுதுங்க, ஏன் எல்லாம் ஒரே மாதிரி பேசுறீங்க. நாங்கள் வந்து இப்போ காலேஜில் வந்து நான் கல்ச்சரல் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் தான் கொஞ்சம் என் காலேஜில் இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ வந்து கிளாஸில் எல்லோரும் நம்ம மியூசிக் பேண்டுக்கு ஆள் சேர்ப்போம்ல, அப்படி கிளாஸாக போயிட்டு யாருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிலாம் கேட்பேன். அப்போ கேட்குறப்ப வந்து கை தூக்குனாப்புல, என்ன தெரியும்னா ஃப்ளூட் வாசிப்பேன் அப்படின்னே, நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து வாசி அப்படின்னு சொல்லப்போ வாசி காமிச்சாப்புல. அப்படி தான் சந்தோஷ் நாராயண் அப்படி வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா பயணித்தோம். அதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக காலேஜில் வாங்க ஆரம்பித்தோம், அப்படியே பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தார் சந்தோஷ்.
அப்போ நான் வந்து இங்கே ஆல்ரெடி சினிமாக்காக வந்துட்டேன், நான் லைட் மியூசிக்கில் வாசிக்கிறேன். அப்போ மியூசிக்கலாக ஜாம் பண்ணுறது. அப்புறம் நான் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ரிதம் ப்ரோக்ராமிங்லாம் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப வந்து பிரவீன்மணிகிட்ட அவர் இருந்தார், பிரவீன்மணி சார்கிட்ட இருந்தார் சந்தோஷ். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து சரி மியூசிக் பண்ணணுன்னு இருக்கேன் அப்படின்ற ஐடியா அப்போ தான் நாங்கள் பேசிக்கிறோம். அப்படிங்கிறப்ப வந்து சரி ஓகே அப்படின்னு நிறைய ஒரு 20 பாடல்கள்கிட்ட நாங்கள் அப்படியே கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணி அந்த டெமோஸ் வச்சு சந்தோஷம் ட்ரை பண்ணப்பல நானும் ட்ரை பண்ணேன். அப்படிதான் எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா சந்தோஷ் நாராயண் பயங்கரமான ஒரு மிக்ஸ் இன்ஜினியர். ஆக்சுவலி அவர் பயங்கரமா மிக்ஸ் பண்ணுவார். ஏன்னா நானே அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட சாங்ஸ்லாம் மிக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அவர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பார், பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கிரிக்கெட் விளையாட்டு வருவார், ஷார்ட்ஸ் போட்டு வருவார். ஆமா அந்த வருஷம் வந்து அவர் படிச்சப்ப அவர் கோல்டு மெடல் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்போதான் புதுசா வந்துச்சு. சுதிகாசன் அவங்கலாம் ஒரு செட். ஆமா அதான் அப்படி வந்தது. அதனால என்னன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். இப்போ வந்து டியூன் கொடுக்குறப்ப கொஞ்சம் தத்தகாரம்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். கொஞ்சம் இசைப்பட எழுதுறதுனால தத்தகாரம்லாம் பயங்கரமா சிக்கலா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வரும். சப்போஸ் மறந்துட்டு இருமிட்டாருன்னா அதுக்கும் எழுதிடுவேன். அந்த மாதிரி இல்ல அது மாதிரி நடந்திருக்கு. நான் அந்த மீட்டரே இல்லைங்க, நான் சும்மா அதை எரர் பண்ணியிருந்தேன், அதுக்கும் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா நம்ம என்ன சவுண்ட் கேட்டா அதுக்கு எழுதிடணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்படி எழுதியிருக்கு. அதனால வந்து எங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுள் அந்த இது இருக்கும். அதற்கப்புறம் வந்து ஷான் ரோல்டன்ட்ட வந்து அந்த கம்ஃபர்டபுள், ஏன்னா அவர் நல்ல மொழி அறிவு உள்ள ஆள். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம், அவர் ஒன்று சொல்லுவார். நிறைய இடத்துல வந்து நம்ம தான் அங்கே நம்மளோட ஆளுமை அங்கே அதிகமாக இருக்கும். அவர் சொல்கிறத வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும். ஷான் ரோல்டன் சொல்கிறது ஆமாம் கரெக்டாச்சு நல்லா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு உதவும் அது அவர் சொல்கிற விஷயங்கள். அப்படிங்கிறப்ப அதுதான் பரஸ்பரமாக சேர்ந்து ஒர்க் பண்ணி எழுதுகிற மாதிரி ஷான் ரோல்டன்ட்ட கிடைக்கும். அப்புறம் வந்து என்னன்னா நான் இளையராஜா சார்ட்ட ஒரு 3 பாட்டு எழுதினேன், எதுக்குமே கரெக்ஷன் சொல்ல. அப்புறம் அதை விட வந்து வேற யாரும் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு சொல்லுங்க. இன்னொன்று வந்து அந்த இசைப்பட அவர் டியூன்ல எழுந்திருக்கு ஆசை. இளையராஜா சார், இமான் சார் அவங்க டியூன்ல எழுதுறதுக்கு ஈஸியா உட்காரும் வேர்ட்ஸ். அது ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு. லிரிசிஸ்ட் தான் அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்குற ஒருத்தங்க. அது நிறைய பேருக்கு தெரியல. நேற்றுக்கு நான் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை பத்தி பாடல்கள் எழுதும் போது எஸ்பெஷலி இவருடைய பாடல்கள் கேட்கும் போது ஏன் வந்து இப்படி ஒரு அருமையான லிரிசிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ப்ராபப்ளி நிறைய கலைஞர்களுக்கு அது வேண்டாமே, நாங்க கலையை மட்டும் கொடுக்குறோம், எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ லிரிசிஸ்ட்லாம் அப்படிதானா ஜென்ரலா? இல்ல அப்படிலாம் இல்லையா? அப்படி பார்த்தா நீங்க வாலிஸ் ஐயா தெரியாம இருந்திருக்கணும், வைரமுத்து ஐயா தெரியாம இருந்திருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அது வந்து இன்னொன்று லிரிசிஸ்டுக்கு வந்து சினிமாவில் வந்து இடம் ரொம்ப கம்மி. நீங்க அங்க வந்து அவர் வந்து ஒரு காட்சி பொருள் கிடையாது, அவர் பின்னாடி தான் இருப்பார் இல்லையா? இவங்கெல்லாம் ஏன் பெருசா தெரிஞ்சாங்கன்னா அவங்க அமைச்சுக்கிட்ட ஸ்டேஜ், அது அரசியல் மேடையா இருக்கலாம், பட்டிமன்றமா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், இவங்கல இருக்கிறதுனால அது ரொம்ப பரிச்சயமா அவங்க ஆனாங்க. அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. இப்ப பாவஜய் சார் தெரியாம இல்லையே, யுகபாரதி சார் தெரியாம இல்லையே. அது நம்ம அமைச்சிக்கிறது, அது நம்ம அரசியல் தான் போய் பேசணும் இல்லை, இலக்கிய மேடைகளை யூஸ் பண்ணிக்கலாம், பட்டிமன்றத்துக்கு போகலாம், இல்லை நாமளே ஒரு முன்னெடுப்பா செஞ்ச கவிதைகளை நம்ம சேனல்லே இது பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா அவரும் பண்ணுவாரு. அது வந்து ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஏன்னா இன்னொன்று இதுல தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஓட்டமே பெரிய ஓட்டமா இருக்கிறனால இதை நம்ம வந்து கட்டமைக்க முடியல. ஆனா கட்டமைக்க வேண்டிய சூழலும் இருக்கு. அது நம்ம தப்புன்னு எடுத்துக்கிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், ஆதங்கப்படுறதை விட்டு. பட் இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் நீங்க சொல்லிடலாம், இவங்க தான் முக்காவாசி எல்லா பாடல்களும் அவங்க தான் எழுதுவாங்க, சிங்கர்ஸும் சரி அவங்க தான் பாடுவாங்க, திரும்பி திரும்பி அவங்க பேரை தான் நம்ம பார்ப்போம். இப்போ அப்படி இல்லையே, நிறைய பேர் வந்தாச்சு. ஸோ அதனால கூட அந்த அப்ப இன்னும் நிறைய நம்ம ஓடணும்ல. இப்ப 4 பேர் இருந்தாங்க, அவங்களே அவ்வளவு வேலை செஞ்சாங்க. நம்ம நிறைய பேர் இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்படின்னு நான் இப்ப அசல் கோளாறு அவங்களுக்கு தெரியுதுல்ல, ஏன்னா அவர் ஸ்டேஜ்லயும் ஏறுறாரு, பாடுறாரு, அதனால அவருடைய இது இருக்கு. இப்ப லிரிசிஸ்டா இருக்கனால இப்ப இலக்கியவாதிகள் மத்தியில கார்த்திக் நேதாவை நல்லாவே தெரியும், உமாதேவி அவங்களும் நல்லாவே தெரியும். அது வந்து அவங்களுடைய புத்தகம் பண்ற வேலை. அதை எல்லாருமே பண்ண முடியுமானா பண்ணலாம், ஆனா சிரத்தை எடுக்கணுங்கிற அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்தா நம்மளையும் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். அவங்க இடம் இருக்கு, அது நம்ம ஆதங்கப்படுறதை தாண்டி இப்படி ஒரு பார்வை இருக்குன்னு எனக்கு தோணுது. அது திரைக்கு பின் அப்படின்றதுனால அதுதான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். திரைக்கு பின்னால இருக்கிறதுனால பெரிய வாய்ப்பு இல்லை. முன்னாடி வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து நடிக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து அதில் பிரதானப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க திரைக்கு பின்னால் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு வைக்கப்பட்டது தான் இசை வெளியீட்டு விழா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இசையமைப்பாளர் எல்லாருமே வெளில தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு மேடையாக இருந்துச்சு. அந்த மேடை வந்து வர 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 வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து இப்போ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ், ப்ரீ
ரிலீஸ் Pre-release ஃபங்க்ஷன் event. அப்படின்ட்டு இசை வெளியீட்டு இது ஒரு ஆதங்கமாக ஆமாம். கூட இருக்கு. ஏன்னா இப்போ இசை வெளியீட்டு விழாவில் இன்றைய கதாநாயகன் இசையமைப்பாளர் அப்படின்னு ஒரு அங்கே வர்றப்போ வந்து நடிகர் நடிகைகள் வந்து செகண்டரியாக இருக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க நினைத்து இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படி போகிற மாதிரி தெரியுது. என்னன்னா வந்து இப்போ நீங்கள் தெரியப்படாமல் இருக்கிறது காரணம் வந்து அந்த மேடைகள் வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வேற மாதிரி ஒரு லான்ச் அந்த மாதிரி மேடைகள். இன்னொன்று வந்து நம்ம சொல்கிறோம்ல, எல்லாருமே வந்து முதல் பாட்டிலே வந்து வெளியில் தெரியல. எத்தனையோ பாடல் எழுதிட்டு ஒரு பாடலில் வந்து இந்த பாடல்லாம் இவர் எழுதினாரா அப்படின்னு எல்லாருமே தெரியப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் தெரியாமல் இருந்தாங்க? அதே காரணம் தான் எல்லாருக்குமே. அப்படிதான் நான் பார்க்குறேன். அந்த பாடல் வெளிவர்றது தெரியறதுக்கு ஒரு காரணம் வரும். அது வந்து நம்மளாம் நினைச்சா அது செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது. அப்படின்னா எல்லாருமே செஞ்சிடலாம், அந்த மாதிரி வெளில தெரிஞ்சிடலாம். ஆனால் நம்ம முயலணும் அப்படிங்கிறது வந்து ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அது திரைக்கு பின்னால் இருக்கிறது தான் இது வந்து இதுக்குண்டான பிரச்சனையாக இருக்குது. பட் இப்போ எல்லாமே வந்து மீடியாஸ் நிறையா வர்றப்போ திரைக்கு முன்னாலும் பர்ஃபார்மராக வர்றோம் அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக வெளில தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு ஆக்சுவலாக இது ஒரு பயங்கர ஒரு ஆதகம். ஏன்னா நம்ம எதில் தெரிகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போஸ்டர்லேயே இப்போலாம் பேர் வராது. இப்போ போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுங்க கேட்டகரி ரொம்ப ரொம்ப சில படங்களில் தான் இருக்கும். காஸ்டியூம் டிசைனர் பேர் இருக்கும், அந்த போஸ்டர் பண்ணவங்க பேர் இருக்கும், டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணுறவங்க பேர் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பாட்டு எழுதுறவங்க பேர் வந்து அந்த போஸ்டரில் இருக்காது. ஸோ இடம் பத்தல சார், 3 கேட்டகரி போட்டால் தான் அது அழகாக இருக்குது டிசைன் அப்படிம்பாங்க. ஏன் என் பேரை குறைச்சிக்கிட்டது காரணமே முத்தமிழ் செல்வங்கிற பேரை விட்டா முத்தமிழ் அப்படின்னு அப்படிதான், அதுக்காக தான் நான் குறைச்சிக்கிட்டேன். எனக்கு யோசிச்சு விக்னேஷ் ராமகிருஷ்ணா பெருசா இருக்கு, விக்னேஷ் அப்படின்னு போடுறேன். 4 லிரிசிஸ்ட் இருக்காங்க, விக்னேஷ் லிரிசிஸ்ட் அப்படி யாரும் தெரியாம போயிடும். இதான் சொல்றேன். நான் இப்ப நடிக்கணும்னு வந்தாலும் நான் வந்து எனக்கு முதல்ல வந்து நம்ம ரொம்ப நாள் பயணிச்சு இதுல வந்து வெளியே தெரியாம போயிடுவோமோ அப்படின்னு சொன்னா ஒரு பாடல் எழுதுனா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து என்னன்னா, ஒரு பாடல் எழுதுனா பெயர் போடுற அளவுக்கு ஒரு வசதி அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால சரி முதல்ல நம்ம பிடிச்சிப்போம், போஸ்டர்ல நம்ம பேர் வரும் அப்படிங்கிறப்ப வந்து அப்படிதான் நான் வந்து பாடலாசிரியரை பிடிச்சிக்கிட்டேன். அந்த வாய்ப்பை வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். அதற்கப்புறம் சகோதரர் சொல்ற மாதிரி சில போஸ்டர்ல இருந்து பாடலாசிரியர்கள் பேரே வந்து இல்லாம இப்ப கொஞ்சம் வர கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிட்டு பெருமை இருக்குல்ல. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து நான் ஒருத்தன் தான் சினிமா ஆசையோட சுத்திட்டு இருந்தேன். ஏன்னா என்ன ரொம்ப அந்நியமா பார்ப்பாங்க எல்லாரும். யாரா இவன் வேற சினிமா திருச்சியில இருந்து எப்படா சினிமாக்கெல்லாம் போக முடியாதா, வளராத ஜீவா, அந்த மாதிரி தான் நம்மளை வச்சிருப்பாங்க. ஸோ அதே ஸ்கூலோட செவுத்துல வந்து ஜோ படத்தோட போஸ்டர், தீரா காதல் படத்தோட போஸ்டர் இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. எந்த ஸ்கூல்ல வந்து நான் லிரிசிஸ்ட் ஆக முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூல் வாசல்ல வந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணன் போஸ்டர் இருக்கு. இப்ப வர போஸ்டர்ஸ்லாம் பேரே இல்லைங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஓகே. போஸ்டர்ல இல்லைங்கிறது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா சில போஸ்டர்லாம் டைரக்டர் பேர் மட்டும்தான் இருக்கும், சில லிரிக்கல் வீடியோஸ்லயே பேர் போடுற லிரிக்கல் வீடியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் தான். ஆமா, நிறைய இதுல பேர் மிஸ் ஆயிருக்கு. நான் கோரிக்கையே வச்சிருக்கேன் நான் நிறைய இடத்துல. அதாவது நீங்க வீடியோ சாங்ல வந்து போடாம விட்டுருங்க, வீடியோல வர்றவங்க ஓகே. லிரிக்கல் வீடியோன்னு போட்டுட்டு லிரிசிஸ்ட் பேரே போடாம போட்டா அதுக்கு என்ன ஒரு நடந்திருக்கா அந்த மாதிரி? இப்ப ரீசெண்டா நடந்துட்டே தான் நடந்துட்டே முக்காவாசி நான் பாக்குறதுல லிரிசிஸ்ட் பேர் இருக்கும். அது வந்து சில நேரம் அது சொல்ல நீங்க எல்லா பாட்டுலயும் பாத்துருக்க மாட்டீங்களா. இப்ப நாங்க சில படங்கள் அது அந்த இதுல சில மிஸ் ஆகும். அது எனக்கு எப்படி பாக்குறேன்னா, இது ரொம்ப நாளா மண்டைக்குள்ள ஓட்டுறது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிசினஸ் தான். ஒரு பாடகரோ அல்லது இசைக்கலைஞரோ பாடலாசிரியர்களோ கேமராமேனோ இப்படி மற்ற கலைஞர்கள் யாருமே வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது மியர் அண்ட் பியூர் பிசினஸ் தான். ஏன்னா இப்போ பாடலாசிரியர் நாங்க அல்லது பாடகர்கள் மற்ற எல்லாருமே திரைக்கதைக்கு உதயக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான். சரிங்களா? ஒரு இயக்குனருக்கு கீழே அவருடைய திரைக்கதைக்கு ஹெல்ப் ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக, அதை பெருசாக்கிறதுக்காக அவர் கீழே வரவங்க. ஆனால் அந்த படத்தினுடைய லாபத்துக்கு பயன்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அது 2 பேர் தான். ஒருத்தர் வந்து அந்த படத்தினுடைய நடிகர், இன்னொருத்தர் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த லாபத்துக்கு யார் வந்து பயன்படுறாங்களோ அவங்க தான் ஷோகேஸில் இருப்பாங்க. இதுதான் முதலாளியத்தோட கேபிட்டலிசத்தோட ஒரே சிம்பிள் ரூல். இப்போ நாமும் அந்த லேபிளாக ஆகணும் அல்லது அந்த ப்ரொடியூசரோட லாபத்துக்கு நாமளும் துணை போனோம் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்க வேண்டாம், அவங்களே உங்களுக்கு 100 போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க. இப்போ கலைஞராக நமக்கு என்ன மைண்டுக்குள்ளே ஒரு குரூரம் உள்ளே போகும்னா, நாம் லேபிள் ஆகணும், நாம் ஒரு பிராண்டாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இங்கே என்ன ஆகுதுன்னா, கூட இருக்கிற அத்தனை கலைஞர்களுமே நம்ம அடிச்சுட்டு தான் மேலே வர முடியும். சரிங்களா? இப்போது அந்த இயல்பாக இருக்க ஒருத்தவங்கள அந்த கேபிட்டலிசம் என்ன பண்ணுறது, ஒரு விஷத்தை கக்குதா, அந்த விஷம் ஊற 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 என்ன ஆகும்னா ஒரு அதிகார
ஒரு பவர் நம்ம கொடுக்கும்போது அதை தக்க வச்சுக்கணுங்கிற இடத்துக்கு இது எல்லாமே இந்த சைடில் இருக்கிறதுனால ஒரு ஆர்டிஸ்ட்டை என்ன பண்ணுறான்னா நான் மேலே நிற்கணுங்கிறதுக்காக மற்ற ஆர்டிஸ்ட்டை எல்லாம் எவ்வளோ தூரம் தனக்கு கீழே கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து பார்க்குறேன். இது யாராக இருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க, பேர் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. நான் அதிகாரத்திற்குள்ளே இருக்கணும்னு நினச்சிட்டா அவன் அதை பண்ணுவான். இந்த பக்கம் முதலாளியம் என்ன பண்ணுறதுன்னா தனக்கு யார் லாபம் தராங்களோ அவங்க நம்ம தூக்கி பிடிக்கலாம், அவங்களுக்கு சம்பளம் நல்லா உயர்த்தி கொடுப்போம், அவங்கள ஷோகேஸ் பண்ணுவோம்னு முதலாளியம் நினைக்குது. இந்த சிக்கல் தான் இது இந்த துறையில் மட்டுமே கிடையாது, ஒரு காய்கறி கடையில் நடக்கக்கூடிய அதே சிக்கல் தான் இது. வந்து இந்த கேபிட்டலிசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சியை தவிர இந்த துறையில் மட்டும் அது நடக்கிறது இல்லை. இது ஒரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கமாடிட்டியாக மாறிட்டான், ஒரு ஆர்ட்டுங்கிறது கமாடிட்டியாக மாறி போச்சு. இந்த இடத்துல குறைந்தபட்ச இந்த 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 மண் தரக்கூடிய அந்த பண்பாடு தரக்கூடிய அறம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் ஓரளவுக்கு இருக்கீங்க. எனக்கு ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருந்தது, அப்புறம் போக 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 நான் இப்போ பார்க்குற இடங்கள்ல எனக்கு பெரும்பாலும் அப்படி இல்லை. ஏன்னா சில வெற்றிகள் நம்ம கொடுத்துருக்கோம், சில பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். நான் ஆரம்பத்தில் அது இருந்தது, என்னோட பேர் வராமல் இருந்திருக்கு. 2 பாடலாசிரியர்கள் எழுதியிருப்போம், ஒருத்தர் ரொம்ப மாஸ்டராக இருப்பார், அவரோட பேர் மேலே போட்டிருப்பாங்க, என்னோட பேர் கீழே போட்டிருப்பாங்க. அதற்கு பின்னாடி அந்த மாஸ்டரோட வேலையும் இருக்கும். இது எல்லாமே எதுக்காகன்னு நமக்கு பார்க்கும்போது அந்த அதிகாரத்தில் நான் இருக்கும்போது தான் நான் நினச்சதை நான் செய்ய முடியும், நான் காசு பணம் சம்பாதிக்க முடியும், வரலாற்றில் அந்த கல்வெட்டில் என் பேர் எழுதி பக்கத்தில் நான் உட்காந்துக்க முடியும். இந்த எல்லா தாட்டுமே அதில் இருக்கும். அந்த தாட்டு இல்லாத ஒருத்தனுக்கு இது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏஆர் ரஹ்மான் சார் ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, நீ இப்படி இருக்க இப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீ அடித்து மேலே ஏறி நின்று அவங்கள பார்த்து சிரின்னு சொன்னார் ஒரு இடத்துல. That's the best revenge. அதான் நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு இளையராஜான்னு ஒருத்தர் நம்ம பார்க்குறோமே, எவ்வளோ நீண்ட நெடிய கால உழைப்பு, அது இன்னும் ஓயாத உழைப்பாக இருக்குது. அந்த உழைப்புக்கு முன்னாடி இந்த அதிகார சூழ்ச்சிகளோ இல்லை இந்த கேபிட்டலிசம் பண்ணக்கூடிய உளவியல் சூழ்ச்சிகளோ எதுவுமே செல்லுபடி ஆகாது. அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். இதுலையுமே கூட தனி மனுஷனோட எந்த தப்பும் கிடையாது. அந்த அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் நம்ம லாக் ஆகிக்கும் போது வேறு வழியில் நான் கொலை பண்ணி தான் ஆகணும், ஒருத்தர் கொலை பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இப்போ சொன்னார்ல, இப்போ வந்து தீயணைப்பு துறை மாதிரி தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல டக்குன்னு நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, யாரா இருந்தாலுமே அந்த விஷயம் வந்து நடக்கும். அப்போ அதுக்கு என்ன நீங்க பண்ணுவீங்க? இது வந்து கண்டிப்பா வரப்போற ஜென்ரேஷனுக்கு நல்ல அட்வைஸா இருக்கும். ஹவு டு யூ ஹேண்டில் தட்? அந்த டைம்ல ஏதாவது சின்ன படமா இருந்தா எப்படியாவது தப்பிச்சிடலாம், தலைவா 2 அவங்களும் வந்து அவர் பிஸி அப்படின்னு வந்துடுவாங்க. இப்போ நம்மளை மீறி ஒரு சில படங்கள் நம்ம கிடைக்கும் போது தான் மாட்டுவோம். நான் அப்படி நிறைய மாட்டியிருக்கேன். அவர் பேர் சொல்ல வேணாம், அவர் வந்து நல்ல பெரிய கம்போசர். அந்த டைமில் எனக்கு எதுவுமே வரல. 4 நாள் ஆமாம் 4 நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், வேறு வழியே இல்லை. அப்போ என்னன்னா எனக்கு தர்ம சங்கடமாக போச்சு. இப்போ வேற ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவர்கிட்டே போகிறேன், வேற ஒரு பாட்டு. நல்ல வேளை அவர் மறந்துட்டார். ஆனால் எனக்கு வந்து குற்ற உணர்வு, இல்லை சார் நீங்கள் சொன்ன ஒரு பாட்டை நான் பண்ணலை, வேணுமனே தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் இருந்தேன் சார் அப்படின்னு பாட்டு முடிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு. ஆமாம்ல அப்படின்னு அப்போ ஆமாம்லவா ஞாபகம் இல்லை இருக்கும்னு எல்லாத்தையும் உளறிட்டேனே அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அது ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணார். ஓகே மோகன், அது சில நேரம் நடக்கும், அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. சார் இப்போ ஈஸியாக சொல்கிறீங்க, அப்போ என்னால் என் இடத்துலேருந்து பாருங்கள் சார், அது முடியாது அப்படின்னு. அது எனக்கு எப்படியும் வருஷத்தில் ஒரு 2 வீக், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 2 நாளோ 3 நாளோ நடக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோதானா அப்படிங்கிற ஃபீல் எனக்கு கொடுக்கும். இது எதுக்குன்னா அப்கமிங் வர லிரிசிஸ்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாருக்கும் இது கடந்து தான் வந்திருக்காங்க. எனக்கு 2-3 நாளுங்கிறது சில பேருக்கு 20 நாள் கூட இருக்கலாம், டேஸ் வந்து தெரியல எனக்கு, சில பேருக்கு 2 மணி நேரம் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவேன். சில நாள் 5 சாங் கூட முடிச்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளாக் அந்த இதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், அப்படியே நடந்திருக்கு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அப்படியே இதுவும் கேட்டுட்டு உங்க ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. ஏதாவது ஒரு பாடல வந்து எக்ஸாம்பிளா வச்சு தேன் நிறைய சுடரே பாடல் பத்தி நான் சொல்ல சொல்லலாமா? முடியும். தேன் சுடரே வந்து அது 4 சிட்டிங் உட்காந்தோம், அது பெரிய ப்ராசஸ் வைங்களேன். அதுக்கு முன்னாடி டைரக்டரே சில நேரம் கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க, இது இப்படி போகலாமா, அது தப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துன்னு நினைப்பாங்க. எனக்கு உதாரணமாக சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஆழி சூழ்ந்த உலகில பாட்டு வந்து பெரிய உதாரணம். நாங்கள் 2 பாட்டு ஏற்கனவே எழுதிட்டோம், அதுக்கே நிறைய ஆப்ஷன் எழுதியாச்சு. ஒரு டைமில் 3வது ஆப்ஷன், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 3வது ஆப்ஷன். எனக்கு பயம் என்னன்னா, ஒருவேளை நம்ம இதை தப்பாக எழுதிட்டா நம்ம மேலே தான் வந்து தப்பு வரும். அதனால நேராக சார் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, நான் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சசி சார்கிட்ட டைம் கேட்டு அவர் எப்படியோ நெருக்கடியில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி போகலாம் இப்படி போகலாம், ஆமாம் முதல் பாட்டு அக்கா பாயிண்ட் ஆஃப் எழுதணும், 2வது பாட்டு தம்பி பாயிண்ட் ஆஃப், எப்படி தான் போகிறதுன்னு அவரும் ரொம்ப அவர் டைலாக் எழுதுறதுக்காக ஒரு ரூம் போட்டு இருந்தார். நான் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன், இருந்தாலும் இந்த பாட்டும் முடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன். அப்போ சொன்னார், மோகன்
அதீத தம்பியோட பாசம். தம்பியோட பாசம் அதீதமா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதணும். நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். குரோம்பேட்டை பிரிட்ஜ் ஏறி இறங்கும்போது பல்லவி முடிஞ்சிச்சு. கால் பண்றேன், மோகன் அப்படியே லாக் அப்படின்னாரு. அதனால அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே, தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானேன்னு இந்த அதீத தம்பியோட பாசங்கிற ஒரு வார்த்தை, அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான் என்னை வந்து அந்த பாட்டை கூட்டிட்டு போனுச்சு. அப்படியும் நடந்திருக்கு. சில பாடல் வந்து ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க மேலே நம்ம கோபமே பட முடியாது. ஏன்னா அவங்க படத்துக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக வந்துடாதா அப்படிங்கிறது தான் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால அப்படியும் நம்ம அதுக்காக நம்ம வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கும்போது அந்த கோபம் போயிடும். கோபமே பட எனக்கு முதல்ல கோபமே வராது. அப்படியே வந்தாலும் அவங்க சைட்லேருந்து ஒரு கேமரா வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வேலை செய்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறதுல நான் எப்பயுமே உறுதியாக இருப்பேன். ஸோ அதனால் எல்லாமே ஒரு பாடம் தான். சில நேரம் இப்போ கனவே கனவே எல்லாரும் சொல்கிறாங்களே ஸ்லாகிச்சு பண்ணது அப்படி பண்ணு, ஆனால் உள்ள என் மனசில் அந்த பெயின் இருக்கிறனால அது சரணம்லாம் 1/2 hour எழுதுனது. எப்படி நான் அனிபுரோ வந்து 4 பல்லவி அமிச்சிட்டேன். 1 மாதம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுறாரு, பிரதர் எல்லாம் சூப்பர், சரணம் எங்கன்னு. சரணமா? நீங்கள் டியூனே அனுப்பல? ஐயோ, மறுபடியும் மெயில் ஐடிக்கு டியூன் அனுப்புகிறாரு, ரெக்கார்டிங். அப்போ உடனே நான் அனுப்பிச்சது தான் கண்கள் ரெண்டும் நீரில். உடனே ஒரே ஆப்ஷனில் அவர் கால் பண்ணார், சரணம் பிரிச்சிட்டேனா? ஓகே. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்ல நினைக்கிறேன். கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போலவா, இது வந்து ஜேம்ஸ் வில்சன் சார் வேற ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த படத்துக்கு அதில் நான் எழுதின வார்த்தை அங்கே தூக்கிட்டாங்க. இது வேணாங்க, இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு. அதை அப்படியே தூக்கி இங்கே வச்சேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஒர்க் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இருக்கு இந்த ப்ராசஸ்ல. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆமா. இப்போ ஒன்றும் இல்லை, சிலது வந்து இவரோட ஃப்ரெண்ட், நம்ம ஃப்ரெண்டு சித்துக்குமார் ஒரு டியூனை போடுறான். நான் கேட்ட ஒன்னே எழுதிட்டேன் லிரிக்ஸ். ராக்காச்சி ரங்கம்மான்னு ஒரு பாட்டு, சிவமஞ்சள் பச்சையில் தான். அங்கே நான் சொல்லலை, ஏன்னா உடனே சொன்னால் அந்த லிரிக்ஸை வேணான்றுவாங்க சில பேர். அதை நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் கேட்ட ஒன்னே எழுதின லிரிக்ஸும் இருக்கு. ஸோ அப்படியும் இருக்கு. சித்து டாபிக் வரும்போது எங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரே படத்தில் வந்து 2 பாட்டு எழுதுவோம். இப்போ 13 ஒரு படம் பண்ணார். ஸோ அவர் வந்து அப்போ வந்து ஒரு 3 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு ரூமில் உட்காந்து மண்டை உடைச்சிட்டு இருப்பார், நான் ஒரு ரூமில் உட்காந்து மண்டை உடைச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் உடைக்க மாட்டேன், தப்பா சொல்றாப்ல, மண்டையை உடைப்பான் அவன். கரெக்ட். அதாவது 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் டீலிங் வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்குடா, ஏன்னா அதை லாக் பண்ணாமல் என்னென்ன போயிட்டு இருக்கேன்னா இவருக்கு நான் பேசிட்டு போயிடுவேன். நண்பா இது நல்லா இருக்கே அவரோடது, ஏன் இதை விட்டு நீங்கள் ஆப்ஷன் கேட்டீங்க. நாங்கள் 2 பேரும் மாறி மாறி எங்களுக்கு பேசிட்டு வந்துடும். அண்ணே பேசிட்டீங்களா, பேசிட்டு அப்படிங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போகும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல என்னன்னா, நம்ம யாருக்காக எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கம்போசர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ஆடி கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேஷனேட்டடான ஒரு கம்போசர் நான் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் 2 yearsல ஹி மேட் 100 tracks அண்ட் ஹி ரிலீஸ்ட் இட் இன் Spotify. 100 tracks. அதாவது எப்படின்னா வாரம் ஒரு பாட்டு அவர் பண்ணுவார். ஸோ அந்த பேஷன் இருக்குல்ல, அந்த பேஷனுக்கு நடுவில் அவருக்கு நிறைய ஹர்டில்ஸ் வந்தது. அவரோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் 4th ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படின்னா, அவர் ப்ரோக்ராமராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வந்து ஒரு இப்போ 6 to 12 ப்ரோக்ராமராக இருப்பார். 12க்கு மேலே அம்மா பார்த்துப்பார். ஈவினிங் வந்து நர்ஸ் வந்தோன்னா திருப்பி ஸ்டுடியோக்கு வந்து இவரோட சாங் கம்போஸ் பண்ணுவார். ஸோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குவார். மீதி ஃபுல்லாக அவர் மியூசிக் அம்மான்ட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு பிறந்தநாள் வருது, அதுக்கு ஒரு பாட்டு எழுதணும்டா தம்பினோடனே, வாங்கினேன் அம்மாவுக்கு நான் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக ஒரு பாட்டு பண்ணோம். அடுத்த ஒரு 6 monthsல அவங்க தவறிட்டாங்க. அம்மா தவறுன அடுத்த 2வது நாள் அவர் அம்மாவுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு பாட்டு பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன ரொம்ப எமோஷனலான விஷயம் அப்படின்னா, அம்மா வந்து அவங்க டெத்துக்கு போயிருக்கோம். நாங்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம், உள்ள கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து அந்த அம்மா சாங் வருது. அந்த அம்மா சாங்கோட கடைசி வரிகள் என்ன அப்படி வரும்னா, இன்னும் ரொம்ப காலம் நீயும் வாழ வேணும் என் உயிரே அப்படின்ட்டு இருக்கும். வந்தோடனே லிட்டராக காரில் இருந்த 4 பேருமே அழுதும். அதில் வந்து எனக்கு அவர் க்ளோஸு, பின்னாடி உட்காந்த என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் க்ளோஸு, என் ஒய்ஃபுக்கு அவங்க க்ளோஸ் இல்லை. ஆனால் அந்த லைன் கேட்டால் அவங்களுக்கு அழுக வந்தது. ஏன்னா அவ்வளோ ஆசையாக நம்ம எழுதுகிறோம், அவங்க கேன்சரில் இருக்காங்கன்னு தெரியும், இன்னும் ரொம்ப காலம் நீயும் வாழணும்னு ஆசையாக எழுதுனா அவங்க தவறிட்டாங்க, அதை அன்னைக்கு கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம யாருக்கு எழுதுகிறோம், அந்த வரி நம்மளுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரைட்டிங் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸே வந்து யாருக்கு எழுதுகிறோம், நம்ம எப்படி அதை கன்சீவ் பண்ணி எழுதுகிறோம். நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அது நம்மளுக்காக எழுதும் போது ஓகே, மற்றவங்களுக்காக எழுதும் போது அந்த விஷயம் இருக்காது இல்லையா. ஸோ அது நீங்க உங்களுடைய ரைட்டர்ஸ் பிளாக் क्वेश्चंस இருக்கு. ஆமா, ரைட்டர்ஸ் பிளாக் பத்தி சொல்லுங்க. ஆமா, அதுக்கு நான் சிம்பிளா 2 விஷயம் எப்பயும் பண்றதுதான். சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது, சும்மா இருக்கிறது தான், அந்த தத்துவம் தான் நான் ஃபாலோ பண்றது பெரும்பாலும்.
அப்புறம் கருவி இசை கேட்கறது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் நிறைய நான் கேட்பேன். நாதஸ்வரம், நம்ம நாதஸ்வரம் தொடங்கி பாக்கிலிருந்து மற்ற எல்லாருடைய கருவிகளையுமே சிம்போனிஸ் எல்லாம் கேட்பேன். அது ஒரு எனக்கு பெரிய விடுவிப்பாக இருக்கும். இப்போ குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் என் குழந்தை ஒருத்தர் இருக்கான், அப்படியே கிரியேஷனாகவே இருக்கான், எல்லா பிளாக்கையும் எடுத்து விட்டுருவான். ஆமாம், அப்படி இல்லைன்னா கண்ணதாசனுடைய ஏதாவது ஒரு பழைய பாட்டு எடுத்து போட்டு கேட்கறது. அதுவும் காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே, ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு மைண்டு அப்படின்னா அந்த பாட்டை போட்டு விட்டு ஒரு 10 முறையாவது கேட்கும்போது அது அந்த பிளாக்ஸ்லாம் அழகாக வெளியே போய் கிரியேஷன் அப்படி ஊற்று மாதிரி வர்றது நமக்கு தெரியும், உணர முடியும். அந்த மாதிரி படிக்கிறது தான். பெரும்பாலும் சும்மா இருக்கிறது, மண்டை போட்டு குழப்பிக்கிறதுனால தான் அந்த பிளாக் வருது. சும்மா உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவாக வேப்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் எழுத வேண்டியது தான். அப்புறம் ப்ராசஸ், என்னோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்தில் எனக்குள்ள ஒரு ட்ரிகர் ஏற்படும். அப்படியே அந்த அந்த பெருக்கிலேயே வரிகள் வந்து விழுந்துடும். பெரும்பாலும் அப்படி தான் நடந்திருக்கு. மோகன்ராஜ் சொன்ன மாதிரி சில பாடல்கள் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கு, சில பாடல்கள் வந்து ரொம்ப நேரம் எடுத்து நானாக பண்ணுவேன். அப்படி முதல் பாட்டே அப்படி தான் அமைஞ்சது. முதல் பாட்டு எழுதும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 பல்லவிகள் 90 சரணங்கள் எழுதியிருப்பேன். முதல் பாடலுங்கிற ஒரு நோக்கம், இந்த பாட்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம சரியாக எழுதுறோமா அப்படிங்கிற பயத்திலே ஒரு பல்லவி நிறைய எழுதிட்டேன். ரொம்ப விரைந்து எழுதின பாட்டு நிறைய இருக்குது. அந்த ஜேர்னி பாட்டில் 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு. பேனா வச்சோன்னு சரன்னு போய் முடிச்சதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு உட்காந்தேன். அப்படி நடக்கிறது உண்டு. அது நம்ம கையில் கிடையாது. அது அந்த நேரத்தில் நம்ம அகம் இருக்கிற சூழல், அந்த மெட்டு கொடுக்குற ஒரு ஊக்கம், அந்த சிச்சுவேஷன் ஒன்று முக்கியமாக, இதெல்லாமே கலந்து தான் அது நடக்கிறது. சிம்பிளாக ஒரு 3 பல்லவிகள் 3 சரணங்கள் எப்பயுமே எடுத்து மாத்திரத்துலேயே கொடுத்துருவேன். அது முன்லேயே அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஐடியாக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படியே வராதவங்க அப்படிங்கிற கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு அப்புறம் கேட்பேன். அதை முதல்ல நான் 3 கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் போகும்போது கொஞ்சம் பயந்துக்குவாங்க, இதுக்கப்புறம் அது இதுன்னு. மோகன்ராஜ் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அவங்களுக்கே இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய இயக்குநர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆமாம், அப்போ நாம் எழுதும் போது அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய வெளிச்சமே அந்த இதுதான் சிச்சுவேஷனான்னு தெரியும். அப்படி வரும்போது ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் போக செய்யும். நமக்கு என்னென்னா நம்ம சரியாக எழுதிட்டோங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் அவங்க இப்படி மீண்டும் மீண்டும் கேட்குறாங்களேன்ற ஒரு சின்ன ஒரு அயற்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்ச சினிமாங்கிறது இந்த பாடல் எழுதுறதோ, அது எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வரிகள் போடுறதோ, அதை மீறி அந்த சக படைப்பாளிகளோடு நமக்கு இருக்கிற அந்த இணக்கம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் ஒரு நல்ல பாடல் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். அது சரியாக அமையலைன்னா இசையமைப்பாளரோடையும் சரி இயக்குனரோடையும் சரி ஒரு அழகான சிச்சுவேஷன் அவங்க பிடிச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அதற்கான சொற்கள் நம்ம போட்டால் தான் சிச்சுவேஷன் மேலே எழும். அது அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். போய்ட்ரி ரசனை இல்லாமல் இருக்கலாம், வாசிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிச்சுவேஷனை பிடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாடலாசிரியர் மேலே ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த ட்ரஸ்ட் தான் எழுதுகிறவங்களுக்கு, எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆனஸ்டியோ கொடுக்கும். நீங்கள் எங்கள் மேலே ட்ரஸ்ட்டே பண்ணாமல் அப்படி போங்க இப்படி போங்க. இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆப்ஷன் பைத்தியத்திலே இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆப்ஷன் கொடுத்துட்டா இன்னும் சில பேர் முதல் ஆப்ஷன் நல்லா இருக்காதுப்பா, கடைசி ஆப்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு கடைசி ஆப்ஷன் வரைக்கும் நம்மளை ஓட்டுவாங்க. இது அந்த பர்சனாலிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம், வேற யாரோட ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இல்லையா, ஒரு சக மனிதன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க தானே. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்கறதுனால மோகன்ராஜ் சொன்ன மாதிரி எல்லாரோடையும் கூலாக தான் ஹேண்டில் பண்ணுறது. அந்த 3 ஆப்ஷன்ஸ்குள்ளேயே பெரும்பாலும் அவங்க அது இப்போலாம் ரொம்ப இன்னும் ஷார்ப் ஆகிட்டேன். முதல் ஆப்ஷன் கொடுத்துட்டு அவங்க வேணாம் அடுத்த ஆப்ஷன் போகலான்னு சொன்னாவே நான் அவங்ககிட்ட கேட்கறது உண்டு. ஹம்பிளாக தான் கேட்பேன், இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஏன் வேணான்னு சொல்கிறீங்க, அதில் என்ன வார்த்தைகள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம அதெல்லாம் ரூட்டில் பிடிச்சி போகலான்னு கேட்கறது உண்டு. இது என்னோட ப்ராசஸ். அவங்க சொல்கிற ரீசனை பொறுத்து ஆனால் அவங்களோட எப்படி அந்த பாட்டை உட்காரலாமா இல்லை அந்த பாட்டை விட்டுட்டு வேறு பாட்டுக்கு போகலாமான்ற முடிவுக்கு நான் வந்துடுவேன். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நல்லா இருக்காது. பிளைண்டாக அவங்க கேட்குறாங்களேன்ட்டு நாமளும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. அவங்க எனக்கு என்ன வேணும்னு தெரியாமல் நம்மகிட்ட கேட்டுருக்கிறதுல அவங்களுக்கும் யூஸ் இல்லை. ஆனால் உட்காந்து ஒரு நல்ல உரையாடல் நிகழ்த்தி இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா நல்லது. அது எனக்கு இது வரைக்கும் இருக்குது. இல்லாதப்ப நான் உட்காந்து பேசிடுறது. அதே தான் ஃபேமிலிக்குள்ளேயும் பண்ணுறேன். ஒய்ஃபோட லைட்டாக சலசல பேர் போட்டுச்சுன்னா உட்காந்து பேசிடுறது. அப்படி தான் நான் ப்ராசஸ் பண்ணிட்டு போகிறேன். நீங்க சொல்லுங்க பாஷா பாய், சொல்லுங்க. என்ன கொடுத்தோன்னே டியூனை தத்தகாரம் முதல்ல எழுதுவேன், அது எழுதிட்டு நான் கொஞ்சம் இசைப்பட எழுதணும்னு ஆர்வப்படக்கூடிய ஆள். சொல்லிடுறேன், அவர் மியூசிக் டைரக்டரும் கூட. சொல்லவே இல்ல. ஆமாமா, சியான்கள்னு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அவர் பாடும்போது செமையா பண்ணாரு இல்லையா? ஆமா. இல்ல, நாங்க மியூசிக்ல இருந்து வந்த ஆள் தான் நானு.
காலேஜ்ல அப்படி மியூசிக் பேண்ட் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அப்படி இவங்க பேண்ட் யார் யாருன்னு கேளுங்க தினசரி college ல. சந்தோஷ் நாராயண் ஆ, அவங்களாம் ஆமா, அதுதான். ஆமா. பாடணும் ஒரு பாட்டு பாடணும். பாடிடுவோம். அப்படி இசைப்பட எழுதுறதுனால அந்த தத்தகாரம் எழுதிட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் அதான் கேட்ட உடனே நம்மளுக்கு வந்து ஒரு வரிகள் வந்துடும், அந்த மாதிரி போயிடுவோம். அதற்கப்புறம் வந்து என்னன்னா வந்து நம்ம ஏற்கனவே படித்து வச்ச விஷயங்கள் இல்லை ஏற்கனவே அனுபவப்பட்ட விஷயங்கள் அதில் போய் தட்டி பார்க்குவோம். இல்லையா அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பற்றின புக் ஏற்கனவே படிச்சிருந்தோம்னா ஓகே, ஒருவேளை படிக்காமல் இருந்தோம்னா அந்த மாதிரி புக் அப்போ ரெஃபர் பண்ணலாம். இதெல்லாம் என்னன்னா இந்த நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சு எழுதுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? இவரை யாரோ ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. யாரும் இல்ல. எல்லாருமே அதான். அதாவது இதுல என்னன்னா உடனே எழுதணுங்கிறதுல வந்து அது ஒரு விதமான ஒரு இலக்கு. நீங்க பொறுமையா எழுதி கொடுங்கன்னு இருக்குல்ல, அதுல ஒரு பிரச்சனை இதுதான். நம்ம எழுதிட்டு சரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நமக்கு தோணும்ல, எல்லாம் அது நல்லா எழுதணும் அப்படிங்கிறப்ப நமக்கு தோணலாம் அப்படின்னு. இப்ப நான் சாதாரணமாக சொல்றப்ப உங்களுக்கு இது ஏன் அதுல போய் எடுக்கணும் இதுல போய் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒப்பாரி பாடல் ஒன்று கேட்கறாங்கன்னு வச்சுங்க, நம்ம ஒப்பாரி கேட்கலன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒப்பாரி பாடல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம யூடியூப்லயோ இல்லை அதை பத்தின புக்ஸோ அப்படி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க அப்படி அந்த காலத்துல எப்படி பாடியிருக்காங்க, இப்போ எப்படி பாடியிருக்காங்க, அந்த காலத்துல அதை மறந்துட்டு இப்போ எப்படி வார்த்தைகள்லாம் வச்சு பாடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாடல்னா வெறும் காதல் பாடல் அந்த மாதிரி தத்துவ பாடல் மட்டும் கிடையாது. இப்போ வர படங்கள்ல வந்து எல்லா படங்களையுமே இருக்கு. அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எழுதணுங்கிறப்ப வந்து அந்த சிச்சுவேஷன் நம்ம அதுல வந்து நம்ம வந்து அறிமுகமா இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம அதுல பயன்படாமல் இருந்திருக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணி நம்ம அதுக்குள்ள வந்து மூழ்கி எழுதுவோம். இன்னொன்று என்னன்னா வந்து நான் எழுதுறப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் பழைய பாடல் புக் வச்சிருப்பேன். அது வந்து நம்ம அப்போ ஐயா கண்ணதாசன், வாலி அவங்கெல்லாம் பண்ற அந்த பழைய பாடல்கள் எழுது நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்படியே சும்மா படிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அந்த டென்ஷன் இருக்குல்ல அது போயிட்டு அதுலேருந்து ஏதாவது எடுத்து எழுதணும்னு நினைப்போம். ஆனால் ஒன்றுமே ஒத்து வராது. அதாவது நமக்கு அந்த டியூனுக்கும் நம்ம இதுக்கும் செட் ஆகாது. சரி நம்ம பேசாமல் எல்லாத்தையும் விட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் எல்லா கோட்டையும் அழி அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து எழுதுறப்ப கிளியராக வந்துடும். அதுக்கு அது ஒரு சாந்தம் தேவைப்படும், அவ்வளோதான். சாந்தம் தேவைப்பட்டு அதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எழுதிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் தத்தகாரம் எழுதுவேன், உடனே யோசிச்சு எழுது, அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ். சில சாங்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் பிடிக்காம சில வல்கரான லிரிக்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்களா? வேண்டாம்னு சொன்னா வேறவங்க எழுத போறாங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. இல்ல சில நேரம் அது வேணாமே தவிர்க்க முடியாம சில நேரம் எழுத முடியும் சுச்சுவேஷன் வந்தாலும் அதை மேக்சிமம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சில பேர் என்னன்னா டைரக்டரே 2 லைன் 3 லைன் சொல்லிடுவாங்க, அதை நீங்க மாத்தவே முடியாது. ஆனா அது உங்க பேர்ல தான் வரும், அப்பதான் நீங்க மாட்டுவீங்க. புரியுதுங்களா? அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சவாலா போகும். அது அவங்க சொன்ன லிரிக்ஸுங்க நீங்க எப்படி மாத்துவீங்க? இப்ப சில சாதாரண லிரிக்ஸா இருக்கும், ஆனா டைரக்டரோ இல்லை கம்போசரோ போட்டிருப்பாரு, அதை கேட்டு பழகி இதுவே நல்லா இருக்குங்கும் போது இதுவே நல்லா இருக்கா, சரி ஓகே, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற எதை கொடுத்தாலும் அவங்க பாடி பார்த்துட்டு அது மாதிரியே இல்லை அது மாதிரியே இல்லையா, சரி ஓகே வேற வழியே இல்லை. எங்க கிட்ட ஒரு கதை இருக்கு, அது சொல்லலாமா? சரி, இவரு ஒரு லிரிக்ஸ் எழுதினாரு சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு. இதுதான் ஒரு பாட்டு, தம்பி வார்த்தை தான் அது. நான் தம்பி இவன் எழுதணும்னு சொல்லிட்டு சார் எனக்கு கால் பண்ணிடக்கூடாதுன்னு 3 நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் பாட்டு, எனக்கு சித்து இவனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்து எப்படியும் அதை எழுதிடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் படங்கிறனால அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அது இதாயிடுச்சு. அப்போ பார்த்தேன்னா நான் சொன்னேன், சார் நான் எழுதுறேன், ஆனால் இதுதான் மட்டும் எழுத மாட்டேன், அது தம்பியோட லிரிக்ஸு முடியாது, அவர் அது தான் வேணுங்கிறாரு. அப்போ அவரே வச்சு எழுதுங்க சார்னா ஒரு சின்ன ஒரு நெருக்கடி இருந்தனால அப்படி பண்ண முடியல. ஆனால் அப்போ கடைசியாக நான் தான் எழுதுனேன்னு வைங்களேன், அது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் வச்சிங்களா இல்லையா? இருங்க, அதுதான் வச்சோம், அவர் லிரிக்ஸ் தான். ஆனால் இவனோட வளர்ச்சி எங்கே நான் பார்க்குறேன்னா, கண்ண வீசின்னு ஒரு பாட்டு பெரிய ஹிட்டு கொடுத்து 100 கோடி வனவில் அவரோட படத்தில் ஒரு பாட்டு வாங்கினாப்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரெண்டாவது இதுக்கு பெரிய மனசு வேணும். என்னன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு 3 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தோம், இவரே வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான், சித்து, மோகன். ஒரு கட்டத்தில் என்னால் அதுக்கு மேலே எனக்கு தான் வேணும்னு என்னால் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யாருன்னா சித்து, மோகன். சித்து வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு,
ஒரு கட்டத்துக்கு மேலே சித்துவும் கிவ் அப் பண்ணிட்டார். ஏன்னா அது ஒரு படம். எனக்காக கடைசி வரையும் சண்டை போட்டது அண்ணன் தான். அவர் ஒருத்தர் தான் எங்கே போனாலும் சொல்லுவார், இந்த பாட்டில் இந்த நாளே நான் எழுதல, அவர் எழுதினார். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு கட்டத்தில் எங்கேயோ நம்மளோட லிரிக் இன்னொருத்தர் பேரில் வரதை வந்து அடி வாங்கியிருப்போம். ஆனால் இது வந்து அவர் எழுதினார் கிரெடிட் கொடுக்குற மனசு இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய மனசு. இது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் நடக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாம அந்த படத்துல என் பாட்டு தூக்கப்பட்டது தெரியுமா? அது எனக்கு வேற டியூன். எனக்கு வேற தெரியல. tune. அந்த அதுதான் வேற அப்படி tune சொல்லும்போது மாற்றப்பட்டது. அவரு பாஷா பை இல்ல, இல்ல, பாஷா வச்சிருப்பாரு. இல்ல, அது எனக்கு தெரியும். இல்ல டியூன் மாற்றப்பட்டது. அந்த ஆமா, டியூன் tune மாற்றப்பட்டதுனால- டியூன் எழுதிட்டேன், பட் அந்த டியூன் மாத்திட்டாங்க. அதனால வேற நடந்துச்சு. நிறைய பாடல்ல வந்து சில லிரிக்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நம்மளே கான்ஷியஸா இந்த லிரிக்ஸே நம்ம இந்த வார்த்தையே எழுதக்கூடாதுடா அப்படின்னு அவாய்ட் பண்ற வார்த்தைகள் என்னென்ன? நீங்க அவாய்ட் பண்ற வார்த்தைகள் என்ன? ஏதோன்னு எனக்கு எழுதவே வராது. இந்த கண்ணே, இந்த மாதிரி இந்த மானையெல்லாம் எனக்கு வந்து அதக்கா நிறைய எழுதிட்டாங்கறனால சொல்றேன். எனக்கு இது எழுதிட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு நானும் ஏதோ எழுதியிருக்கேன், எனக்கு அது மட்டும் மாத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மாதிரி பைத்தியமே பிடிக்கும். அதே மாதிரி முத்துக்குமார் அண்ணன் வந்து தேவதை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாரு. தேவதை யூஸ் பண்ணாலும் ஆனா இப்ப வர்ற படத்துல ஒரு பாட்டுல நானே தேவதை எழுதியிருக்கிறேன். நான் சொன்னேன் எழுதும்போது, ஐயா நானே நிறைய இடத்துல தேவதை எழுத மாட்டேன்னு சொன்னேன், என்னையே எழுத வச்சிட்டீங்களே அப்படின்னு. ஆனா ஐயா அதுதான் ஏன் நல்லா இருக்குமா, சரி ஓகே. எழுதுனதையும் கேட்டு என் பாட்டு இது என் இன்டர்வியூ கேட்டு ஒருத்தன் கேட்டான், இவன் என்ன ஒரு பயங்கர டுபாகுலர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிடுவானாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க இந்த தேவதை ஏதோ எல்லாம் வந்து அவாய்ட் எழுதக்கூடாது இல்லை, நிறைய எழுதிட்டாங்க. அதனால ஏன் அதை மறுபடியும் எழுதணுங்கிறதுல ஒரு அந்த காரணங்கள் தான். ஆமா யூஸ் பண்ண வேணாம்ல, எல்லாம் அந்த இவர் சொன்ன மாதிரி தான். அந்த ஒரு சொல் அந்த இடத்துல வேற மாதிரி கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். நீங்க சொன்ன அந்த ஓக்ரேசி மின்னல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஏற்கனவே பழகிய வார்த்தைகள் தான், ஆனா அதோட பார்வை வேறையா தான் இருக்கும். எனக்கு அப்படிதான். ஆனா சில சொற்கள் மேல எனக்கு ரொம்ப பொசசிவா இருப்பேன் நான். ஆமா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூனை, மின்மினி, ஒரு பனி, இதெல்லாமே எனக்கு ரொம்ப அது மேல ரொம்ப பெருங்காமம் இருக்கும். அதெல்லாம் மட்டும் அந்த பெருங்காமத்தோட அந்த சொற்கள் அணுகாம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு போகணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் எல்லா சொற்களையும் எந்த சொற்களுமே பழைய சொற்கள் ஆவதில்லை. அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா மாறும். ஆமா, எதுவுமே பழசு இது பழசாயிடுச்சு அது புதுசாயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் இல்லை. காயாத கானகத்தைங்கிற எப்பயோ எழுதின சொல்ல இன்னைக்கு நீங்க மாடர்ன் சொல்ல மாற்ற முடியும். அதனால அப்படி சொற்கள் பழசையில் அதுக்கு வயசாவதே இல்லை. விழி அப்படின்னா அதுக்கு அடுத்து அதே மாதிரி ரைமிங்ல ஒரு வேர்டு சொல்லணும்னா மொழின்னு தான் சொல்லலாம். அதோட பெட்டர் தேடி சம்மந்தம் இல்லாத ஒன்று போட்டு புரோஜனம் இல்லை. அது மாதிரி மழை அப்படின்னா கீழே ஒரு பிழை நீங்க சொல்லிடலாம், அடுத்து இதுதான் எழுத போயிடுவாங்கன்னு சொல்ல முடியும். வேற என்ன அப்படியே கஷ்டப்பட்டு மாற்றணும், அப்படி மாத்திருக்காங்களும் கஷ்டப்பட்டு மாத்திருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிரும், அது எதுக்கு அப்படின்ற சில வேர்ட்ஸ்க்கு அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பழக்கப்பட்ட அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வருது இல்லை மாற்றணும் அப்படின்ற மாதிரி. அப்படிங்கிறப்ப தான் இந்த இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பூ பூக்கிறது அப்படின்னா வந்து நம்ம ஏன் திருப்பி பூக்க வைக்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்படி இதுதான் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம ஏதாவது அவங்க ஏற்கனவே அதான் அந்த மறக்கப்பட்ட சொற்களை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே பழக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி சொல்லலாம். இதில் வந்து இப்போ கார்த்திக் நேதா சொன்ன மாதிரி சில இடங்கள்ல வந்து உயிரேன்னு நீங்க வச்சு பாருங்களேன், அந்த இடத்துல உயிரேன்னு யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே அது வேற மாதிரி ஆயிடும், புல்லரிக்கும். அந்த இடத்துல அம்மான்னு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த அந்த அதை வேற மாற்றவே முடியாது. நட்புக்குன்னு ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றவே முடியாது உங்களால. இந்த மாதிரி ஒரு டக்குன்னு போயிட்டு அசல்ட்டா மச்சான் அப்படின்னு உட்காந்துச்சுன்னா அந்த வேர்டை உங்களால மாற்ற முடியாது. அதோட அது வந்து நம்ம வந்து திருப்பி தான் வரும். கார்த்திக் நேதா அவரோட பாடல்கள்ல வந்து அவர் வந்து அது மாத்துற மாதிரி நான் பார்த்த வரைக்கும் அவர் அந்த பழைய வார்த்தைகள் இயல்பான வார்த்தைகளை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணி கதை சொல்றாரு. அது அவர்கிட்ட இருக்கு. நிறைய பூ, அது 5 வண்ண பூ 7 வண்ண பூ இல்ல சொல்றேன். நம்ம அது இல்ல போராடலாம். ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி நம்ம சொல்றோம்ல நைட்டுல நாங்க உட்காந்து இந்த பாட்டு தான் கேட்போம் அப்படின்னு சொல்ற பாடல்கள் எல்லாமே வந்து ஸ்பெஷல் வேர்ட்ஸ் ஸ்பெஷலா அப்படி புது வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. கனெக்ட் பண்ற வார்த்தைகளா தான் இருக்கும். ஆமா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே அப்படிதான் போகும். அது வந்து தாங்கி பிடிக்கிறது இசையும் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். நம்மளா நினைச்சுக்கிட்டு இதை வந்து புதுசா மாத்தணும் அப்படிங்கிறது. அதான் ஓட்டப்பந்தயம் போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம ஏதாவது
புதுமையா ஒன்று செய்யணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் செய்யறோம். இது வந்து பியோர் சவுண்டிங் தான். இது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீ கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பார்க்குற முக்காவாசி ரீல்ஸில் ஒரு சோகமான எமோஷனலாக ஒரு கதை சொல்கிறாங்கன்னா, அந்த கதைக்கெல்லாம் அழுக வருதில்ல, பின்னாடி அஞ்சோன பூவை போட்டு விட்ருவாங்க. அது அந்த லிரிக் வந்து ஒரு தனி இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு வயலின் மாதிரி, அது தனியாக அழ வைக்கிறதுக்கு அது அங்கே ஒன்று செயல்பட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டு கேட்டு எனக்கு அழுக வருது. எனக்கு அந்த ரீலில் அவ்வளோ எமோஷன் கனெக்ட் ஆகல. ரெண்டாவது எனக்கு இந்த தேவதைங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஞாபகம் வரீங்க. ஏன்னா நான் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன், ஒரு சன் மியூசிக்ல வந்து ஒரு ஷோல உங்களை இன்டர்வியூ எடுத்தேன். அப்ப காதல் தேவதைங்கிற பாட்டை வச்சு செய்து செஞ்சு விட்டீங்க. எனக்கு இவங்க வந்து இன்னும் இவங்க நினைச்சா பயங்கரமா கண்டுட்டு உருவலாம எல்லார்ட்ட இருந்தும் அமைதியா இருக்காங்களே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப நேரமா இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் என்னால அந்த பாட்டை நார்மலா கேட்கவே முடியல. எங்கேயா தெரியாம கேட்டா நீங்க என்ன கோத்து விட்டாரு பாத்தீங்களா? எவ்வளவு நேரம் எல்லாரையும் கோத்து விட்டீங்க. தலைவனை பாசா திருப்பி விட்டீங்க. நான் அந்த சைடுல உட்காந்து நான் பேசுறேன், இந்த சைடுல இருக்க பொறுப்பா இவ்வளவு சமத்தாயிட்டாங்க, இப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. பயங்கரமா கிடையவே கிடையாதுங்க. நான் வந்து வாழுதான். ஆனா வந்து அந்த சைடுல இருக்கும் போது நான் உண்மையை, எனக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா உண்மை என்ன தோணுதோ அதை பதில் சொல்லுவேன். நான் வந்து பேர் கூட சொல்லுவேன். நிறைய இன்டர்வியூஸ்ல எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நான் பேர் கூட சொல்லியிருக்கேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் எடுத்து பாருங்க, பாதி இண்டஸ்ட்ரி காலி செஞ்சு விட்டுருப்பாங்க வச்சு. அதான் இவ்வளவு நேரமா ரொம்ப சாப்பிட்டா. ஓகே, கமெண்ட்ஸ்ல நான் பின் பண்ண சொல்றேன். ரொம்ப நல்ல இன்டர்வியூ பாருங்க. இதை மட்டும் தவிர்த்துடலாம். என்னன்னா முத்துக்குமார் பீரியட்ல இருந்து நான் பாட்டு நிறைய கேட்கறதுனால, அவர் நிறைய யூஸ் பண்ணதுனால, அது சரி நிறைய அண்ணன் பண்ணிட்டாரு, நம்ம வேற எதையாவது பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாங்கிற ஒரு இதுதான். அது வந்து இப்ப இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நானே பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துமா நிறைய அது பார்வையை மாத்திரம்னா அது சூப்பரா இருக்கும். But anyways guys, thank you so much. நிஜமாவே இது வந்து ஒரு லிரிசிஸ்ட் ரவுண்ட் டேபிள்ல இருந்து ஒரு ஃபன் செஷனா மாறிடுச்சு. அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி டு see you guys like this. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய பேரை என்கரேஜ் பண்ணி நீங்களும் நிறைய நல்ல வரிகளை எங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். எனக்கு செம்ம ஃபன்னா இருந்தது. நான் SS மியூசிக்ல பண்ண இன்டர்வியூல ரொம்ப ஃபன்னா என்ஜாய் பண்ணது இதுதான். ஒவ்வொன்றும் கடைசியா சொல்லி பரவாயில்லையா? சத்தியமா கேளுங்க, நான் சொன்னதே கிடையாது, நான் உண்மைதான் சொல்ல. அவரை கேளுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆமா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ so much. உங்களுக்கு நன்றி. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Venue partner We Love Homestay. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore.